நெட் மீட்டரிங். நெட் மீட்டரிங்னு ஒரு கான்செப்ட். நெட் மீட்டரிங்ல நீங்க பில் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நெட் டாரிஃப் அல்லது நெட் பில்லிங். நெட் மீட்டரிங், நெட் பில்லிங். மூணாவது கிராஸ் மீட்டரிங். இந்த மூணு அடிப்படையாக மூணு மெத்தடா பிரிச்சுருக்காங்க பில்லிங் பண்றத. நெட் மீட்டரிங்னா என்ன? மீட்டர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நெட் என்ன வருமோ அதை பில் பண்ணணுமா, பெனிஃபிட் கொடுக்கணுமா, ரெண்டு ஆப்ஷன். அந்த ஒரு ஆப்ஷன் 100 யூனிட் அவன் இம்போர்ட் 200 யூனிட் அவர் உற்பத்தி பண்ணியிருக்கிறாரு, அது எக்ஸ்போர்ட். அப்போ 100 கன்சியூம் பண்ணியிருக்காரு, 200 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்ப 100 யூனிட் எக்ஸ்போர்ட். அப்போ 100 யூனிட் இபி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த 100 யூனிட்டுக்கு எப்படி பில் பண்ணணும்? அப்புறம் கன்சம்ஷன் கிடையாது. எப்படி பில் பண்ணணும்? பில் பண்றது என்ன? எக்ஸ்போர்ட். அவருக்கு கிரெடிட் வரணும், அந்த பணம் அவருக்கு வரணும், நுகர்வோருக்கு வரணும். இதான் என்ன சொல்றான்னா நெட் மீட்டரிங். அடுத்தது நெட் டாரிஃப். நெட் டாரிஃப்னா என்ன சொல்றான்? யூனிட்ல அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. யூனிட்ல அட்ஜஸ்ட் பண்ணாம அவர் யூஸ் பண்ண 100 யூனிட்டுக்கு என்ன டாரிஃப், அவருடைய டாரிஃப் ரேட் என்ன, எந்த டாரிஃப்ல இருக்கிறாரு, கமர்ஷியல் இருக்கிறாரா, டொமஸ்டிக்ல இருக்கிறாரா, இண்டஸ்ட்ரியில என்ன டாரிஃப்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற உள்ள டாரிஃபை போட்டு எவ்வளவு ரூபா வருது, மானிட்டரி அமௌண்ட் எவ்வளவு வருது, அவர் இபி கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு, அதை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது அவர் 200 யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த 200 யூனிட்டுக்கு அவங்க ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்றாங்க. 2 ரூபா 4 பைசா, 2 ரூபா 10 பைசா, 3 ரூபா, அந்த மாதிரி ஆர்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்ப இவரு 100 யூனிட்டுக்கு எவ்வளவு பணம், 200 யூனிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு எவ்வளவு பணம் கூட கொடுக்கணுமா, மின்வாரியத்துக்கு கட்டணுமா, அதுக்கு பேர் வந்து நெட் டாரிஃப். இந்த ரெண்டுமே வேண்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஒரு புண்ணாக்கு வேண்டாம். நான் என்ன ஜென்ரேட் பண்ணணும் நான் அப்படி இபி கொடுத்துறேன். நான் எப்போதும் போல நான் இபிடின்னு கன்சியூம் பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் பில்லை தனியா கட்டிடுறேன், ரெண்டையும் கிளப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கிராஸ் மீட்டரிங். அதுக்கு பேர் வந்து கிராஸ் மீட்டரிங். அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆணையம் வந்து ஒவ்வொரு வருடத்துக்கு ஒருக்கையோ அவன் நினைச்ச போலாம் ஃபிக்ஸ் பண்ணுவான், அது தனி, அவன் ஊத்து தனி. ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அந்த ரேட்டுக்கு வந்து 3 ரூபா 30 பைசா, 2 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொன்னா நீங்க 1000 யூனிட் நீங்க ஜென்ரேட் பண்ணி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்லாப் இருக்கு. 10 கிலோ வாட்னா எப்படி பண்ணணும், 20 கிலோ வாட், 30 கிலோ அப்படிங்கிற மாதிரி நிறைய. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது பெரிய விஷயம். இது எப்படி ஒரு நுகர்வோருக்கு தெரியும்? நீ வந்து 350 யூனிட் ஃப்ரீ, நீ சோலார் போட்டீங்கன்னா அவனுக்கு பணம் கட்ட வேண்டாம். எவன் கட்டல? 10 கிலோ வாட் சோலார் போட்டுருக்கிறான், 55,000 ரூபாய் பணம் கட்டுறான். 4,500 யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்கான். 4,500 யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்கான், 3,500 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கான். 1000 யூனிட் பிளஸ்ல இருக்கு. எவ்வளவு கட்டுறான் பணம்? 55,000 ரூபாய் இபி பணம் கட்டுறான். 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணிருக்கான். 65,000 இருந்து 10,000 மைனஸ் பண்ணி 55,000 ரூபாய் கட்டுறான். அப்போ இது தன்னுடைய சொந்த காசுல தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறது. அதுதான் இந்த தலைப்பு கொடுத்தோம். இது இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா? அப்ப பிளாவா இந்த ஸ்கீம் திட்டம் தோல்வியா? இல்ல. அப்ப எங்க பிரச்சனை? ஒரு திட்டத்தை சரியாக வடிவமைச்சு அது மக்களுக்கும் பயன்படணும், மின்சார வாரியத்துக்கும் பயனளிக்கணும். யாரையும் கொள்ளையடிக்க வேண்டாம். அப்போ 2 பேருக்கும் பலனுள்ளதாக இருக்கணும்னா அந்த நிர்வாகம் திறம்பட செயல்பட்டு இருக்கணும். பொதுமக்கள் செயல்படணும்னு சொல்ல முடியாது. நிர்வாகம் யார்? அந்த நோடல் ஆபீசரா யார் இருக்காங்க? தமிழ்நாடு மின்சார வாரியம். அவன் எனக்கு அதெல்லாம் பொறுப்பு கிடையாது. நிறைய இபியில் உள்ள ஆபீசியல்ஸ்ல அப்படிதான் பேசுறாங்க. எங்களுக்கு அது பொறுப்பு கிடையாது, எங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஆமா, ஒரு பிரைவேட் கம்பெனியை விட மோசமாக தான் அவங்க எண்ணோட்டம் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கணும். அப்படி வந்தா நீ என்னத்துக்கு நாட்டாம பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறேன் நான். நீ எதுக்கு நெடில இருந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்கிற? விண்டுக்கு இவர் தான் அப்ரூவ் பண்ணாரா? ஏன்னா ஒரு மெகாவாட் அப்ரூவ் பண்ணா 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கலாம்ல. சோலாருக்கு அப்ரூவல் இவர் தான் கொடுப்பாரு. கொள்ளையடிக்கிறது எல்லாம் முன்னாடி வரான், அவன் தான் கொள்ளையடிக்கிறான். ஆனா நிர்வாகம் பண்றது, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது அவன் செய்யறது இல்லை. இதுதான் ஒட்டுமொத்த. நான் நிறைய கேஸ் ஸ்டடி எடுத்து போட்டு நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியும். என்ன எதுவுமே மக்களை தெரிஞ்சுக்க விடுறது இல்லை. எப்படி பில் பண்றான்? கிரெடிட் ஆப்ஷன் இருக்கு சார். ஒரு வருடத்துக்கு ஒருக்க, அது 6வது மாதமா 7வது மாதமா, அது அக்கார்டிங் டு த ஆட் மந்த் பில்லிங்கா ஈவன் மந்த் பில்லிங்கா, 1 2 1 3 5 7 2 4 6 8 அந்த மாதிரி பில்லிங் வருது இல்லையா? அப்படி 1 3 வரக்கூடியவங்களுக்கு வந்து 7வது மாசம், 2 4 வரும் 6. அவர் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு வருடத்துல வந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய எனர்ஜி எல்லாமே அவன் கன்சம்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் போக மீதி உள்ளதை கிரெடிட்ல வைக்கணும். கிரெடிட்னு ஒரு காலம் இருக்கு.
கிரெடிட்ல வச்சுக்கணும். அப்ப அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த பை மந்த்லியில வந்து அவன் கன்சம்ஷன் அதிகமாயிடுச்சு. ஒரு 150 யூனிட் அதிகமாயிருச்சு. அந்த மாசத்துல உள்ள ஜெனரேஷனை விட 150 500 யூனிட் ஜெனரேஷன் 650 யூனிட் கன்சம்ஷன் ஆயிருக்குன்னா கிரெடிட்ல அவங்க 150 யூனிட் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றது இல்ல. 10 கிலோவாட் போட்டிருக்கிறவனுக்கு நெட் மீட்டரிங்ல போட்டிருக்கான். 7 கிலோமீட்டர் போட்டிருக்கிறவன் 7 கிலோவாட் போட்டிருக்கிறவனுக்கு நெட் டேரிஃப்ல போடுறான். ஒய்? ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் நெட் மீட்டரிங்கும் நெட் டேரிஃபுக்கு 2 கேட்டகரி சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நெட்வொர்க் சார்ஜஸ் ஒன்று சார்ஜ் பண்றான். எப்படி? நெட்வொர்க் சார்ஜஸ். அது எவ்வளவு? ஒரு யூனிட்டுக்கு ₹1.57 இன்னைக்கு ரேட்டுக்கு. ₹1.59. எல்டில இருந்தா, ஹெச்டில இருந்தா ₹1.04. நெட்வொர்க் சார்ஜஸ் பில் பண்றான். அன்னைக்கு ஒரு கேட்டகரி, அன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் சம்மரி எடுத்து பார்த்தேன். அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா 4500 யூனிட் அவன் உற்பத்தி பண்ணியிருக்கிறான், 3500 யூனிட் செலவு பண்ணியிருக்கிறான், ₹14,000 நெட்வொர்க் சார்ஜ் போட்டிருக்கான். ஏன் போட்டான்? எப்படி போட்டான்? எல்லாம் மூடு மந்திரம். கன்சியூமர் பார்க்கவே முடியாது. ஆஸ் யூஸ்வலா நீங்க வந்து நெட் மீட்டர் போடுறவங்கள ஒரு நுகர்வோர் அவர் இபில சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாரு, இபில உள்ள கரண்டை வந்து அவர் உபயோகப்படுத்துறாரு, அவரு ஜெனரேட்டர் போட்டுக்கிறாரு, அவரு சொந்தமாக சோலார் ரூப்டாப் போட்டிருக்கிறாரு. அப்படி போட்டு அவங்களை என்ன சொல்றாங்கன்னா ப்ரொசியூமர். கன்சியூம் மட்டும் பண்ணனா அவர் கன்சியூமர். கன்சியூமும் பண்ணிக்கிட்டு அவர் சொந்த உற்பத்திக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு பிளான்ட் போட்டிருந்தான்னா அவர் பேர் ப்ரொசியூமர். அப்போ அந்த ப்ரொசியூமர்கிட்ட இருந்து என்ன பண்றான்? ₹14,000 நெட்வொர்க் சார்ஜஸ் வாங்குறான். அந்த கேஸ் தான் நான் முதல்ல சொன்னேன். ₹55,000 பணம் கட்டியிருக்கான். என்ன 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 பிரயோஜனம்? நெட்வொர்க் சார்ஜஸ், டாக்ஸ். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இதுல எக்ஸஸ் வந்தா எக்ஸஸ் கிரெடிட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. எக்ஸஸ் கிரெடிட்ல மெயின்டைன் பண்றானா? ரெண்டாவது எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதை வந்து லிமிட் பண்றான். எலிஜிபிள் யூனிட்ஸ். அது என்ன எலிஜிபிள் யூனிட்? 10 கிலோவாட் போட்டுக்கிறேன், 10 கிலோவாட் உற்பத்தி ஆகுது, ஒரு மாதத்துக்கு 120 வச்சு 10 கிலோவாட்டுக்கு 1200 யூனிட், 2 மாதத்துக்கு 2400 யூனிட் 10 கிலோவாட்டுக்கு உற்பத்தி வரணும். அப்ப அந்த 2400 உற்பத்தி வந்து உற்பத்தின்னு போட வேண்டியன. அங்க ஒரு காலம், இன்னொரு காலம் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். என்ன சொல்றான்னா எக்ஸ்போர்ட்ல எலிஜிபிள் யூனிட்ஸ், அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கான். எம்டி, அந்த ரிக்வயர்டு எம்டி, அவனுடைய எவ்வளவு எம்டி வந்து சாங்ஷன் வாங்கியிருக்கிறானோ 10 கிலோவாட்டுக்கு, அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதை லிமிட் பண்ணிக்கிறான். அவன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். உற்பத்தி ஆகி கிரிட்ல சப்ளை பண்ணி இருந்தாலும் அதை அலோவ் பண்றது இல்ல. அதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. அது ஒரு ஒவ்வொரு 2950 செக்ஷன் இருக்கு தமிழ்நாட்டுல இபி கண்ட்ரோல்ல. ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு விதமாக ஒருத்தன் கிரெடிட் கொடுக்குறான், ஒருத்தன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறான். அதாவது முதல்ல சொன்னபடி 3 கிலோவாட் உள்ளதை கொண்டு போய் நெட் டேரிஃப்ல போஸ்ட் பண்றான், 10 கிலோவாட் உள்ளதுக்கு வந்து நெட் மீட்டரிங்ல போடுறான். ஏன் இதுல போட்டான்? ஏன் அந்த சார்ஜ் பண்றான்? எல்லாமே குளறுபடி. ஏன்னா இந்த சொல்லக்கூடிய இந்த டேட்டா எதுவுமே கன்சியூமருக்கு இன்ஃபார்ம் பண்றது இல்லை, கம்யூனிகேட் பண்றதே கிடையாது. இன்னைக்கு டேட் வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணல. எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 10 வருடத்துக்கு மேல சோலார் ரூட்டா ஓடிட்டு இருக்கு. 2012 இன்ட்ரோடியூஸ் பண்ணது நான் நினைக்கிறேன். நான் டெடா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கான அலாட்மெண்ட்னு 1 மெகாவாட் 2 மெகாவாட்னு மெட்ராஸ் டெல்லிக்கு போய் பவர் மினிஸ்ட்ரி எம்என்ஆர்இல உட்கார்ந்து நான் சாங்ஷன் வாங்கி கொண்டு போய் நான் இல்லை, அந்த நிர்வாகத்திற்காக நாம் போய் வாங்கியிருக்கிறோம். நம்ம அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில 1000 1 கிலோவாட்டு, 2000 1 கிலோவாட்டுங்கிற மாதிரி அடிப்படையில கன்சியூமருக்கு நாம வந்து இதே சென்னை ட்ரேடு சென்டர்ல எக்ஸிபிஷன் வச்சு ஒவ்வொரு பப்ளிக்கா நாங்க கேன்வாஸ் பண்ணியாக்கு இந்த ரூப் டாப் கொண்டு வந்தோம். டெடால இருந்து அதுல நானும் அதுல டெய்லி ஒரு வாரமா 4 நாளா நடந்தது. போய் அவ்வளவு தூரம் மக்களை எஜுகேட் பண்ணி நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா உனக்கு மணி ரிட்டர்ன் பேக் எத்தனை வருடத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப பண்ணணும், ரொம்ப முயற்சி எடுத்தோம். ஆனா இன்னைக்கு அதே நான் தான் என்ன சொல்றேன், தனக்குத்தானே சூனியம் வைக்கிறதான்னு கேட்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த நிர்வாகம் வந்து பொதுமக்களை வந்து ஏமாத்துது, சீட்டிங் பண்ணுது சோலாருங்கிற பேர்ல. என்னென்ன இல்லாமோ நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? யூனிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஒரே பிரின்சிபல் தான். யூனிட் என்ன நீ போட்டுக்கிறியா, உனக்கு எவ்வளவு ஜென்ரேட் பண்றியோ உனக்கு கழிச்சது போக மீதி நெட் கன்சியூம் பண்ணீங்கன்னா நீ பணம் கட்டணும், முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இருந்தது. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஈபியில் இருக்கக்கூடிய நெத்தியில முளைச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க?
ஆடிட்டர் சொன்னாங்கிற பேர்ல நோ 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 நோ, நான் 2 ரூபாய்க்கு எனக்கு வெளியில கிடைக்குது. எப்படி 2 ரூபாய்க்கு வெளியில கிடைக்குதான் இவனுக்கு? இவன் வாங்குறது 22 ரூபாய்க்கு வெளியில வாங்குறான். ஆனா இவன் 2 ரூபாய்க்கு எனக்கு வெளியில கிடைக்குது. நான் ஏன் இவங்கிட்ட போய் டொமஸ்டிக் டேரிஃப்னா 10 ரூபாய்க்கு ஏன் பில், அந்த எனர்ஜியை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? தேவையில்லை எனக்கு இந்த எனர்ஜி அப்படின்னு கேஸ போட்டு அவன் என்ன சொல்லிட்டான், ஆமா ஆமா ரைட்டு, நீ பிக்சட் ரேட்டு மினிமம் ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கோ, ரூபாயில அட்ஜஸ்ட் பண்ணு, யூனிட்ல அட்ஜஸ்ட் பண்ணாதுன்னு ஆர்டர் போட்டான். ஈனியாச்சு ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே பிளான் இன்வெஸ்ட் பண்ணி பணம் செலவழிச்சு பிளான்ட போட்டது எனக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுத்தனால தானே நாங்க பிளான்ட போட்டோம். அதனால இது தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்ல என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? எப்போதுமே கோர்ட் இப்போம்னா பிரச்சனையை உருவாக்குறதே கோர்ட்டு தான், மக்கள் கிடையாது. நிர்வாகமும் கோர்ட்டும் தான், நீதிமன்றங்களை தான் பிரச்சனையை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓஹோ இந்த கட் ஆஃப் டேட், எது எடுத்தாலும் கட் ஆஃப் டேட், இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் உனக்கு வந்து எனர்ஜியில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எனர்ஜி கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி கொண்டு போனவங்களுக்கு எல்லாம் இது என்னது டேரிஃப்ல மானிட்டரி அமௌண்ட் எவ்வளவோ அதுல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மின்சார வாரியம் பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் ரேட் என்ன ரேட் இருக்கோ தமிழ்நாடு ரெகுலேட்டரி கமிஷன் அந்த ரேட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு போட்டான். அப்போ இது இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட் வந்த உடனே மத்திய மின்துறை அமைச்சகம் யோசிச்சான், இது பிரச்சனை வந்துடும், நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அவன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டான், இல்ல இல்ல ஆப்ஷன் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிதான் இந்த மூணு மூணு பிரிவா வந்தது. எப்படிலாம் வந்தது? நெட் மீட்டரிங், நெட் பில்லிங் அண்ட் கிராஸ் மீட்டரிங், இந்த 3 கேட்டகரியில அவனுக்கு 50 மெகாவாட் போடுறான், சாரி 50 கிலோவாட் போடுறான், அவனுக்கு மேல ஸ்பேஸ் இருக்கு, அவனுக்கு அந்த அளவு கன்சம்ஷன் இல்ல, அப்ப அவன் ஸ்ட்ரைட்டாவே அவன் இபிக்கு சேல் பண்ணிடுவான். அப்ப அவன் வந்து கிராஸ் மீட்டரிங் வந்தான். அப்ப யாருக்கு என்ன தேவை? உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்குமா? நீ போட்டிருக்கிற பிளான்டினுடைய ஜென்ரேஷனும் உன்னுடைய யூசேஜும் ஓரளவு ஈக்குவலா இருந்தது, ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் வராதுன்னு சொன்னா நீங்க நெட் மீட்டரிங் போயிடலாம். இல்ல நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பிளான்ட் அதிகமா போட்டு அதிகமா உற்பத்தி பண்ணுவேன், ஆனா எனக்கு கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு வரும்போது நீ நெட் டேரிஃப் போயிடலாம். அவன் ஒரு ரேட் அமௌண்ட் என்ன லேப்ஸ் ஆயிடும். ஒரு வருடம் தான் நீங்க கேரி ஓவர் பண்ண முடியும். பேங்கிங் மாதிரி எனர்ஜி பேங்கிங் வந்து ஒவ்வொரு பை மந்த்லி ரீடிங் எடுக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ண போக மீதி சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் 7வது மாதம் இல்ல 8வது மாதம் உங்க பில்லிங் ஆர்டர் எப்படி வருதோ அதுல லேப்ஸ் ஆயிரும். இவன் என்ன பண்றான், ஃப்ராடு டேஞ்செட்கோங்கிற ஃப்ராட் கம்பெனி என்ன பண்றான், ரீடிங்கை ப்ராப்பரா எழுதுறது இல்ல, கரெக்டா போய் 7வது மாதம் கொண்டு போய் பில்லிங்கை கொண்டு போய் அதிகப்படுத்தி காட்டிட்டு லேஸ் பண்ண வச்சிடறான். 7வது மாதம் ஜென்ரேஷனை லேஸ் பண்றான். அதே 6ஆம் மாசம் ஒரு 6ன்னு வச்சுப்போம், ஈவன் மந்த் எடுத்துக்கோமே, 6வது மாசம் ஜென்ரேஷன் அதிகமா காட்டி லேப்ஸ் பண்ண வச்சுட்டு 8வது மாதம் கன்சம்ஷன் அதிகமா காட்டி பில் பண்ணிடுறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரேஷன் கிரெடிட் எதையுமே அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இவன் வந்து ஜி பூம்பான்னு ஒரு பில்லிங் அமௌண்ட் போட்டு 50,000 ரூபாய் கெட்டுன்னு சொன்னானா இது கட்டிடணும், கெட்டலாம் டிசி பண்ணிடுவான். கெட்டலன்னா ஏன்னா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண, எந்த அடிப்படையில் ஒர்க் அவுட் பண்ண, எனக்கு கிரெடிட் எவ்வளவு இருந்தது, நெட்வொர்க் சார்ஜ் எவ்வளவு போட்டிருக்க, எதையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை, அவனை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ 8வது மாதம் அவன் கன்சம்ஷன் அதிகமா மீட்ரு. இந்த கேஸ் தான் நான் இப்ப நேரடியாக இந்த செந்தில்குமார் சாருடைய மேட்டர்லையும் இன்னும் 2-3 மேட்டர்ல நான் இன்வால்வ் பண்ணும்போது தான் இவங்க இவ்வளவு ஃப்ராடு வேலை பார்க்கறாங்க. ஃப்ராடை வந்து தெரிஞ்சும் செய்யறான், தெரியாமையும் செய்யறான், அவனுக்கே நாலேஜ் இல்லை. ரீடிங் எடுக்கிறவன் அதுக்கு இந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி கிடையாது. என்ன ரீடிங் என்ன பண்றோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏஐக்கு அவன் சுத்தம், அவன் அதுக்குள்ளே வரதே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு ஒரு இன்னொருத்தருடைய மேட்டர் விஷயமா அந்த ஏஐட்ட பேசுறேன். என்ன 1.5 வருஷமாக இன்னுமா பில்லை ரிவைஸ் பண்ணி கொடுக்கல சார், நான் எல்லாம் சொல்லிட்டேன் சார், எல்லாம் எழுதி கொடுத்துருந்த அந்த ஏஓ வந்து கையெழுத்து போடாம வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சார், நான் என்ன சார் பண்றது, ஈட்ட சொல்லிட்டேன் ஏசிட்ட சொல்லிட்டேங்கிறான். இதுதான் நிலவரம். 1.5 வருஷம் ஆச்சு, 95,000 ரூபாய் பணம் கட்டியிருக்கிறாரு. அவருடைய கன்சம்ஷனுக்குள்ள சார்ஜ் அவர் சோலார் போடல, 35,000 ரூபாய் தான். மீதி 60,000 ரூபாய் அவர் ரீஃபண்ட் பண்ணணும். இந்த ஏஇ அபிஷியலா லெட்டர் எழுதிட்டாரு அந்த கன்சியூமருக்கு 60,000 ரூபாய் அவருக்கு ரீஃபண்ட் பண்ணணும். அந்த எஸ்சி உட்காந்துருக்காம்பா, எஸ்சி ஒரு லேடி, நான் ஏற்கனவே பல இதுல டிபேட்ல சொல்லியிருக்கிறேன். அந்த லேடி எஸ்சிக்கு இல்ல ஏஐக்கே லாயக் கிடையாது, ஆனா அந்த எஸ்சிக்கு வந்து சி ப்ரமோஷன் கொடுத்து திருச்சியில உட்கார வச்சிருக்கான். ஒண்ணுக்குமே லாயக் கிடையாது அந்த லேடி. அந்த லேடி என்ன சொல்லியிருக்கு, இவன் மின்சாரத்தை திருடிட்டான்னு கணக்கு போட்டு வச்சிருக்கு. எல்லாம் ஃபைட் பண்ணணும், எவ்வளவு ஃபைட் பண்றது, எங்க வரைக்கும் கொண்டு போறது?
அப்போ நேரடியான சோலாருங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போகாமையே நான் எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணணும் அந்த கரண்ட்டுக்கு நீ பில் பண்ண போற, நான் பணம் கட்ட போறேன். இந்த ஒரு சின்ன சின்ன நடைமுறை, சிம்பிளான ப்ராசஸ். இந்த ப்ராசஸையே இந்த மின்சார வாரியத்தால செய்ய முடியலையே, அதுல கொண்டு போய் சோலாரை கொண்டு போய் நுழைச்சு. அப்ப சோலாருடைய எக்ஸஸ் பில்லிங், மூணு மூணு டைப் ஆஃப் பில்லிங், இது எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும். இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டா சிஸ்டத்தையும் அலோவ் பண்றது இல்ல. ஆன்லைன் மோட்ல எல்லாமே சிஸ்டத்துல ப்ரோக்ராம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துற போது அவங்க கன்சியூமருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறான். ரெகுலேஷன்ல கிளியரா சொல்லியிருக்கு, நீ என்ன பில் பண்றியோ, நீ எப்படி பில் பண்ற, என்ன மெத்தட்ல பில் பண்ற, அது அவ்வளவுமே கன்சியூமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யாராவது இன்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பில்லே தெரியாது. அந்த சாஃப்ட்வேரே கிடையாது, இன்னும் டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்புறம் இதை நாம எப்படி பாக்குறது? அவங்க எதுவுமே தெரியாம எப்படி இந்த இந்த 2024 25வது வருடத்துல வந்து இந்த அளவுக்கு நுகர்வோர கன்சியூமரை வந்து இவ்வளவு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு சட்டத்திட்டங்களை பூர்த்தி அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது, திருத்தங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம எல்லா விஷயத்திலும் மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நாம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்மள அடிமுட்டாளாக்கி வச்சுக்கிட்டு இந்த மின்சார வாரியம் நம்மளையும் நஷ்டப்படுத்தி அவனாவது லாபத்துல சம்பாதிச்சுட்டானாங்க, அவன் 3 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்கான். அப்ப அவனும் நஷ்டப்படுறான், கன்சியூமரையும் நுகர்வோரையும் பிரசியூமரையும் நஷ்டப்பட வைக்கிறான். 2 பேரும் நஷ்டப்படுற பணம் எங்க போகுது? இது ஒரு பாயிண்ட். ஓகே, உங்களுடைய வியூ கேட்டுட்டு அப்புறம் செகண்ட் ரவுண்டு அதனுடைய தொடர்ச்சியா நான் பேசுறேன். இது விஷயமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். பேசுறவங்க மைக்கை ஆன் பண்ணிடுங்க, பேசுங்க. சார் இதுக்கான பதில் நான் சொல்றேன். சார் சொன்ன மாதிரி யாருக்குமே நாலேஜ் கிடையாது. ரீடிங் எடுக்கிறவங்கள இருந்து ஏஐ இருக்காருன்னா, சார் இது எப்படி கரண்ட் டேட்டானா நம்ம அந்த மீட்டர் வச்சு பார்த்தா கூட அந்த டீடைல் என்ன சார் சொன்ன மாதிரி இது கன்செப்ஷனு, இது இது எக்ஸ்போர்ட், இது இதுன்றது டீடைல் வந்து ஏஐக்கே தெரியல. தே டோன்ட் ஹவ் நாலேஜ். சார் சொன்ன ஏஓக்கு கிளியரா சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய் நான் பர்சனலா பார்த்து பேசுறப்ப அவர் வந்து கிளியரா சொல்றாரு, he is having knowledge. இந்த கீழே இருக்கவங்க எதுவுமே கிடையாது. சார் சொல்ற மாதிரி போப்போ திருட்டு கண்டு போய் ஃபீஸ் கொடுங்க, இந்த அதிகாரம் தான் இருக்கே ஒழிய நம்ம என்ன சொல்ல வரோன்றது ஃபர்ஸ்ட் காது கொடுத்தோட தே நெவர் லிசன் டு அஸ். இப்ப நம்ம துறையில இருக்க நம்ம படிச்சிருக்கோம் இது அப்படின்னா அதான் கேட்டேன் சார். நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு வரவங்களே எப்படின்னா சாமானியன், இப்போ ஒரு படிக்காத இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. இதுல மட்டும் இல்லை, நான் படம் மொத்தம் 8 9 பேர் இது நம்ம கரண்ட்ல வந்து 8000 10,000 அது மாதிரி போட்டது, அது மாதிரி உள்ளது. ஃபீஸை பிடுங்கிறது, ஃபீஸை பிடிங்க கொண்டாந்து வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கம் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி மக்களோட நேரடியா சம்பந்தம் உள்ள அதிகாரிகளுக்கு தனியா கவனம் எடுத்து அது வந்து ஒழுங்கா வந்து நீங்க வந்து கன்சியூமர்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்தால் மட்டுமே வந்து இதுக்கு வந்து தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை தான் யூஸ் பண்றாங்க. இதை ஒழிய என்னன்னு காது கொடுத்து கூட கேட்க முடியாது. போ ஃபீஸ் போடுங்க, ஃபீஸ் கட்டல சார், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, ஃபீஸ் கொடுங்க, அதுதான் அவங்களுடைய வார்த்தை. திருட்டு கரண்ட் அந்த வார்த்தை தான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நான் வந்ததுக்கான காரணமே. அவ்வளவுதான். வேற யாராவது பேசுறீங்களா சார்? வேற யாராவது ப்ளீஸ். சார் செல்வகுமார், நாமக்கல் வந்து சார் கன்னியாகுமரியில ஒரு சோலார்ல வந்து மாசம் 3 லட்சம் ரூபாயாட்டம் கட்ட வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் அவங்க 30 கிலோவாட் அளவுக்கு போட்டிருந்தவங்களுக்கே 3 லட்சம் 3 லட்சம் 2-3 வருஷம் அளவுக்கு போயிருந்துச்சு. அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த கன்சியூமருக்கு வந்து ஏன் பில் கட்டணும், என்ன நம்மளது ஆச்சு, எதுவுமே அவங்களுக்கும் தெரியல, அங்க இருந்த ஆபீஸருக்கும் தெரியல. இதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே அந்த ஆபீசர் எல்லாத்தையும் தூக்கி சென்னையில போட்டு அது ஒரு சூசைடாவே போயிடுச்சு. ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, ஒரு பெரிய ஆபீசர். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாம இருக்கு. நம்மளும் அதே இதனால நமக்கு எதுவுமே தெரியல. இப்ப செந்தில்குமார் சார் வந்தாரு, அப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் ஒன்னொன்னு கேள்விப்பட்டு தான் நம்ம இப்போ இந்த விஷயத்த இது பண்ணியிருக்கோம். கட்டாயம் இதை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம பார்த்து மக்களோட இதை ஆதரவை திரட்டி, இப்போ செந்தில்குமார் சார் சொன்னாருன்னா என்னுடைய ஆதரவு இருக்கு, நாங்க வந்து ஆதரவுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மக்களுடைய ஆதரவோட தான் மக்களுக்கு நம்மளால நல்லது பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் சார்.
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது ஒப்பீனியன் இருக்கா சார்? இல்ல என்னுடைய கருத்துல ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? சார் இப்போ உங்க கருத்து வேறுபாடு இல்ல, நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அளவுகோல் வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க? ஏன்னா நெட்வொர்க்கை யூஸ் பண்றது அப்படின்னு எல்லா கன்சியூமருமே அவங்க இம்போர்ட்டை வந்து பண்ணிக்கிற அதாவது நார்மலா சோலார் இல்லாத கன்சியூமருக்காக ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்ட எதுவும் வாங்குறது இல்லை. ஆனா சோலார் கன்சியூமருக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு வாங்கும்போது அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய யூனிட் அளவுல இருந்து அதை ஃபிக்ஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த கிலோவாட் அளவுல இருந்து அதை ஃபிக்ஸ் பண்றாங்களா, எதை அடிப்படையா வச்சு அதை ஃபிக்ஸ் பண்றாங்க? அது எப்படி? அது வெரி சிம்பிள் ஃபார்முலா. எப்படி பண்றாங்கன்னா சார், நெட்வொர்க்னா எந்த நெட்வொர்க்ல எல்டினா எல்டி ஹெச்டி ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. எல்டி நெட்வொர்க்கினுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, அந்த ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு எவ்வளவு, அந்த ஒரு வருடம் இந்த எல்டில வந்து அவங்க எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, சேல் ஆஃப் எனர்ஜில இருந்து ரெவன்யூ வந்திருக்கு, அதை டிவைட் பண்ணிடுறாங்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு அரைவ் பண்ணிடுறாங்க. வெரி சிம்பிள். அதே மாதிரி ஹெச்டிக்கு ஹை டென்ஷன் கன்சியூமருக்கு வந்து அவங்க அதுல அந்த ஹெச்டி நெட்வொர்க்ல அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட் எவ்வளவு, சேல் ஆஃப் எனர்ஜி எவ்வளவு, அவ்வளவுதான். ஸோ அந்த அடிப்படையில தான் வந்து ₹1.59 ₹1.04 ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓப்பன் ஆக்சஸ் சார்ஜஸும் ரெண்டும் சேம் தான். அதான் அவன் ஆர்டர்ல வந்து ஓப்பன் ஆக்சஸ் அதான் வீலிங் சார்ஜஸ் பார் நெட்வொர்க் சார்ஜ் ரெண்டும் சேம். ஆமா, அதை யாருக்கு இல்லைங்கிறாங்கன்னா கிராஸ் மீட்டரிங் இல்லைன்னு சொல்றான். நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து கிராஸ் மீட்டரிங், அவன் ஜென்ரேட் பண்ற மொத்தத்தையும் அவன் கமிட் பண்றான், கேரண்டீடு கொடுக்குறான் இல்லையா இபிக்கு, அவங்களுக்கு அதை கிடையாது. நெட்வொர்க் சார்ஜஸ் கிடையாது. இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் அவன் கன்சியூம் பண்ணது போக மீதி உள்ளதை வந்து எனர்ஜியில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, டேரிஃபில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ரெண்டு பேருக்கும் நெட்வொர்க் சார்ஜஸ் உண்டுன்னு டிஎன்ஆர்சி அரைவ் பண்ணி அதன் அடிப்படையில் பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார் அந்த அரைவ் பண்றது அப்படின்னு சொல்றீங்களே, டோட்டலா இப்ப வந்து ஒரு கன்சியூமர் இருக்காரு, மேல அவர் செந்தில்குமார் சாரே இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு 200 யூனிட் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு, 100 யூனிட் கன்சியூம் பண்றாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அவருக்கு அந்த நெட்வொர்க் சார்ஜஸ் போடும்போது அந்த 200 யூனிட் அவர் கிரிட்டுக்கு தரதுனால அந்த 200 யூனிட் அடிப்படையா வச்சு நெட்வொர்க் சார்ஜஸ் அரைவ் பண்றாங்களா, இல்ல மொத்தம் 300 யூனிட்டுக்கும் சேர்த்து அதை அரைவ் பண்றாங்களா? அந்த 200க்கு அவர் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாரோ அந்த யூனிட்டுக்கு. ஸோ 200 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.56 அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் அதனோட 18% ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 180க்கு அவருக்கு சார்ஜ் போடுறாங்க, அப்படிதானே? ஆமா 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 ஆமா. ஸோ அப்ப வந்து அவர் சோலார் போட்டதுனால அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆமா, எஸ் எக்ஸாக்ட்லி. எப்படின்னா நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நான் இன்னும் விரிவா இல்ல இருங்க, இன்னொரு மேட்ரும் அதுல இருக்கு. இப்ப வந்து சோலார் வந்து எப்படி அக்ரிகல்ச்சருக்கு கொண்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு சோலார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்சிடி தரோம். அவங்க அந்த சப்சிடி வாங்கி அந்த சோலாரை போட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த ஃப்ரீ கரண்ட்டை சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை சரண்டர் பண்றதுக்கு எந்த விவசாயியும் தயாரா இல்லாதனால சோலார் போட்டுக்கிறதையே அவங்க வந்து விரும்பாம போயிட்டாங்க. ஸோ அந்த சோலார் போடணும் அப்படின்ற கான்செப்டே வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து குறைஞ்ச விலையில கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோலாரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்படி சோலாரை இன்ட்ரோடியூஸ் பண்றத ஆனா அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ற விவசாயி கிட்ட வந்து நீ வந்து இலவச மின்சாரம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த சர்வீஸை நீங்க வந்து சரண்டர் பண்ணாதான் இதுக்கான சப்சிடி தருவோம், இதை நீங்க போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த சோலார் இல்லாத நாள்ல இல்ல சோலார் பேனல் ஒர்க் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணாம போயிடுச்சுன்னா அந்த நாள்ல பயிர் காஞ்சி போயிடுன்ட்டு யாரும் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பல, அந்த சரண்டர் பண்றதுக்கான ரிஸ்கை எடுக்க விரும்பல. அதனால டோட்டலா அல்டிமேட்டா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால அந்த ஸ்கீம் வந்து அக்ரிகல்ச்சர்ல ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா அது மாதிரி இதுல இந்த கொள்கை முடிவு, அதாவது நீங்க மின்சார இந்தியாவில் உற்பத்தி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து உங்களுடைய உங்களுடைய இது வந்து தவறு. எப்படின்னா அதை எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப 15 வருடமா வெயிட் பண்றாங்க இல்லையா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்காக, அவங்க அந்த ரூபா கொடுத்து அதாவது ஒரு சில நிறைய கேட்டகரி வந்து இந்த ரிவர் பெட்ல வந்து அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு.
ரினியூவபிள் பண்ணிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்ப அவங்க இது வரைக்கும் டீசல் ஜெனரேட்டரை வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க இதை எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, அந்த ஸ்கீம் டீட்டெயிலா நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, இவன் லோன் வாங்குற மாதிரி இவன் லோன் வாங்கி அவன் ஒரு 40%, 60% நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் இயருக்கு அவன் வேரி பண்றாங்க. நீங்க பிளான்ல போட்டதுக்கு அப்புறம் உங்க தேவை போக மீதி உள்ள கரண்டை இங்க அவனுக்கு ஒரு யூனிட்டுக்கு 50 பைசா ₹1 வந்து இன்சென்டிவ் உங்களுக்கு கொடுத்துருவான் அந்த பணம். அப்போ ஒரு வருடத்துக்கு ₹7,000 ₹8,000 உங்களுக்கு ரெவன்யூ வரும். நிறைய ஸ்கீம் இருக்கு அதுல. தோல்வின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் பெனிஃபிட் அடைஞ்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூப்டாப் சோலார், நம்ம இப்ப இந்த டாபிக் வந்து ரூப்டாப் சோலார். ரூப்டாப் சோலார்ல வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் வாங்குறாங்க. சரி, இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி வீலிங் சார்ஜஸ் தான், வீலிங் சார்ஜ் அல்லது நெட்வொர்க் சார்ஜஸ். வீலிங் சார்ஜஸ்ங்கிறது யாருக்கு வாங்குறாங்க? ஒரு கேப்டிவ் ஜெனரேட்டர், சிபிபின்னு சொல்லுவோம், கேப்டிவ் பவர் பிளான்ட் அப்படிங்கிறவங்க ஒரு விண்டு மில்ல வந்து ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரியில உள்ள ஆரல்வாய்மொழியிலேயே பனகுடியில ஒரு பிளான்ட போடுறாங்க. அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டிய இபியினுடைய நெட்வொர்க் வழியாக எடுத்துட்டு போய் சென்னையில் இருக்கிறவங்க கம்பெனிக்கு வந்து உபயோகத்தை அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதுதான் வீலிங் சார்ஜஸ். அந்த ஓப்பன் ஆக்சஸ் டான்ஜெட்கோனுடைய நெட்வொர்க்கை அவங்க திறந்து விடுறாங்க. பிரைவேட் வந்து நீங்க எங்க வேணாலும் ஒரு இடத்துல நீங்க பிளான்ட போட்டுக்கிடுங்க, பிளான்ட போட்டுட்டு அந்த ஓப்பன் ஆக்சஸ் வழி இந்த நெட்வொர்க் வழியாக எடுத்துட்டு போய் உங்க எந்த இடத்துல கம்பெனி இருக்குதோ, வீடு இருக்கோ, வணிக மால் இருக்குதோ நீங்க அங்க யூஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அதுக்கு ஓப்பன் ஆக்சஸ் சார்ஜஸ், தட் இஸ் கால்டு வீலிங் சார்ஜஸ். அந்த கன்சியூமருக்கு கிராஸ் சப்சிடி கிடையாது. இது வீலிங் சார்ஜஸ் தவிர கிராஸ் சப்சிடிங்கிற ஒரு அதுக்கு அமௌண்ட் வாங்க, ₹1, 70 பைசா, ₹80, ₹2 அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. யாருக்கு? கேப்டிவ் பவர் பிளான்ட். சரி, அந்த இதையும் இந்த ரூப்டாப் சோலாருக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அவன் ஒரு இடத்துல பிளான்ட போட்டு 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி லைன்லாஸ் எல்லாம் கழிச்சுது அங்க கொண்டு போய் கொடுத்தானா அவனுக்கு ஒரு வீலிங் சார்ஜஸ் போடுறாங்க. சரிங்களா? இப்ப ரூப்டாப் சோலார் என்ன பண்றான்? அவன் வீட்டுக்கு மேலேயே கூரையில போட்டு அவன் அங்கேயே கன்சியூம் பண்ணிக்கிறான். என்ன ஒண்ணு பண்றான்? கிரிட்ல டைப் பண்ணிக்கிறான். கிரிட்ல டைப் பண்ணலைன்னா கிரிட்டுக்கே வராது. அந்த கிரிட்ல டைப் பண்ணிக்கிறான். டைப் பண்ணிட்டு 300 யூனிட் அவன் உற்பத்தி பண்ணா 300 யூனிட் அவனே கன்சியூம் பண்ணிக்கிறான். ஒருவேளை 50 யூனிட் 100 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா தான் கிரிட் கொடுக்குறான். சரிங்களா? அப்போ இவன் எப்படி ஒண்ணாக முடியும்? ரெண்டாவது, அந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தானே கான்செப்ட் வருது. இங்க மட்டும் நீங்க பைசாக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றீங்க. தவறு. இந்த அதான் சோலார் ரூப்டாப்பை பொறுத்தவரையில அதுலயும் நான் சொல்லக்கூடிய எல்டில எஸ்டிங்கிறது வந்து அவங்களுடைய அதிகாரம், அவங்களுக்கு செல்வாக்கு, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் சப்போர்ட்ல அவங்க என்ன வேணாலும் அடிச்சு வாங்கிடுறாங்க. அது தனி லாபி, அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம பேசுறது எல்லாமே ரூப்டாப், எஸ்பெஷலி எல்டில சாதாரண மக்களை ஏமாத்தி அவன்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிக்க சொல்லி அவனை ஏமாத்துறத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த கன்சியூமர்கிட்ட இருந்து நீ வீலிங் சார்ஜ் மாதிரி ஒரு நெட்வொர்க் சார்ஜ் அமௌண்ட் வாங்குறிய, அப்படி என்ன நெட்வொர்க் நீ பண்ற? அவன் வீட்டுல போட்டு அவன் வீட்லயே எடுத்துறான். இங்க போட்டு நாகர்கோயில போட்டு மெட்ராஸ்ல அவன் அட்ஜஸ்ட் பண்ண, நாகர்கோயில வீட்டுல போட்டவன் நாகர்கோயிலே கன்சியூம் பண்ணிக்கிறான். என்ன ஒரு விஷயம்? 5 கிலோவாட் அவன் சாங்ஷன், வீட்டுக்கு லோன் வந்து 5 கிலோவாட் வாங்கியிருக்கிறான். அவர் சொன்ன மாதிரி உற்பத்தி இல்லை, ஏதோ ப்ராப்ளத்தினால உற்பத்தி இல்லை. அப்ப அந்த 5 கிலோவாட்டை வந்து இபி கொடுக்கணும். அப்போ இபி வந்து அந்த 5 கிலோவாட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறது இல்லையா? அப்ப எனி டைம் கன்சியூமருடைய தேவைக்காக அவன் அந்த 5 கிலோவாட்டையும் 5 கிலோவாட் சப்ளை பண்ணக்கூடிய நெட்வொர்க்கையும் தயார் நிலையில வச்சிருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜ் வாங்கலாம், தப்பு இல்லை. இப்ப என்னுடைய கேள்வி, கேப்டிவ் பவர் பிளான்ட் உள்ளவனுக்கும் கேப்டிவ் பவர் பிளான்ட்டுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவனும் வந்து அவன் இங்கேருந்து சொந்த உற்பத்தி இல்லைன்னா ஈபில என்ன பணம் வாங்குறான். அப்ப ஈபில பணம் அவன் வந்து மின்சாரத்தை எடுத்துக்கிற போது அந்த டேரிஃபுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்துதான் அவன் மின்சாரத்தை எடுத்துக்கிறான். அப்ப இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா ஈபிடின்னு வாங்கிக்கிறான். அவனுக்கும் ஒரே நார்ம்ஸ். கேப்டிவ் பவர் பிளான்ட்டுக்கு என்ன சார்ஜ் பண்றோமோ அதையே தான் ரூப்டாப் சோலாருக்கு பண்றீங்கன்னா அது என்ன நியாயம்? அப்ப இது எப்படி இதை அலோவ் பண்ணாங்க? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த டோட்டல் கான்செப்டே மக்களுக்கு புரிதல் இல்லை. சரி, மக்களுக்கு தான் புரிதல் இல்லையா?
மற்றவங்களுக்கு புரிதல் இருக்கான்னு கேட்டா இந்த கேஸ் நடத்துறாங்க இல்லையா அந்த வக்கீலுக்கு அதை விட புரிதல் இல்லை. ஏன்னா ஈபில என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சரி வக்கீலுக்கு தான் தெரியல, நீதிபதிக்கு தெரியுமா? வேற மாதிரி சொல்லுவேன், இல்ல தெரியல, தெரியாது. சார் இந்த கேஸை ஏன் அவங்க அலோவ் பண்றாங்க? எதை எடுத்தாலும் நான் தான், எதை எடுத்தாலும் நான் என்னது விகட கதி எல்லாரும் அப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்களா அப்படி? எல்லா சப்ஜெக்டும் தெரியுமா? அப்ப எல்லா சப்ஜெக்டும் அந்த நீதிபதிக்கு தெரியும்னு சொன்னா அப்ப ட்ராய், டிஎன்ஆர்சி, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, பைனான்ஸ் கம்பெனிக்கு தனித்தனியான ஒரு கமிஷன், ட்ரிபுனல் ஏன் வருது? அப்போ அந்தந்த துறை சார்ந்த ஒரு ட்ரிபுனலோ ஒரு கமிஷனோ எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹைகோர்ட் இவங்க எல்லாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹைகோர்ட் இவங்க எல்லாம் ஏன் அதுக்குள்ள வராங்க? என்ன அவசியம் வந்தது? அப்ப அவங்களுக்கு தெரியல, வக்கீலுக்கு தெரியல, பப்ளிக்கு தெரியல. இதுதான் ஒட்டுமொத்த தோல்விக்கான காரணம். சார் 2 கிலோவாட் 5 கிலோவாட்டுக்கு அவன்கிட்ட போய் நெட்வொர்க் சார்ஜ் யாங்க வாங்குறீங்க? நீ என்ன பண்ற? விண்டையும் ரினியூவபிள் எனர்ஜி, விண்ட் அண்ட் சோலாரையும் ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக வருடத்துக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மின்சார வாரியத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி அவங்கள ப்ரொமோட் பண்றீங்கன்னு நீங்க பாலிசி அரைவ் பண்றீங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் பாலிசி அரைவ் பண்றீங்க, அவனுக்கு எல்லா சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்குறீங்க. அப்ப அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? ஏன் எல்டி கன்சியூமரை போய் டார்ச்சர் பண்றீங்க? அப்போ ஒரு ஸ்கீமை வந்து எல்டி கன்சியூமருக்கு அளவுக்கு வீடு வரைக்கும், கிச்சன் வரைக்கும் கொண்டு நுழைக்கிற போது தப்பு இல்ல. தொழில்நுட்ப வளர்ச்சியில அவங்க சோலாரை போடணும், ஸ்கீம்ல எந்த தவறும் இல்லை. பட் எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு? அவேர்னஸ் யார் கொடுத்தா? யாரு கொடுத்து? இப்ப நான் 3 ஹெட்டிங்ல பேசுறேன். யாரு? சோலார் ரூட் டாப் மட்டும் எடுத்துடுங்க. சோலார் மேனுபேக்சரர். சோலார் மேனுபேக்சரர் வந்து யாரு? சோலார் பேனல் அண்ட் கிரிட் டை இன்வெர்டர். கிரிட் டை இன்வெர்டர் இந்த ரெண்டும் தான் வேல்யூபிள் ஐட்டம், மேஜர் இஷ்யூ. மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டையும் மேனுபேக்சரர் வந்து டைரக்டா ஃபீல்டுல வந்து இன்ஸ்டால் பண்றது இல்லை, அவன் பண்றது இல்லை. ஸோ அவன் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஐசோலேட் தனியா போயிடுறான். அப்ப இடையில மக்களுக்கும் அந்த சோலார் மேனுபேக்சருக்கு இடையில இருக்கிறது யாரு? இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர். அப்ப அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் மேனுபேக்சருக்கும் பப்ளிக்கும் இடையில ஒரு பாலமா இருக்காங்க. அப்ப அவன் தான் மக்களை அப்ரோச் பண்றான். அப்ப மக்களை அப்ரோச் பண்ற போது அவன் மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். பண்றானா? இல்ல. ஏன் பண்ணல? ஏன்னா இது ஒரு பெரிய பெரிய தொழில்நுட்பம் ஒண்ணுமே. இன்ஸ்டாலேஷன்ங்கிறது நத்திங் பட் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் வீட்டுல மாட்டுவோமோ அதே மாதிரி மாட்டிட்டு போயிடுவான். வெரி சிம்பிள். அதனால அதுக்கு மேல அவன் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு கொடுக்குற வருமானத்துக்கு, அவனுக்கு கொடுக்குற கமிஷனுக்கு 2 பேனல்ல ஒரு 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 என்ன சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை நடணும், மேல பேனலை ஃபிக்ஸ் பண்ணணும், கீழே வந்து இன்வெர்டரை ஃபிக்ஸ் பண்ணணும், வயரிங் பண்ணணும், கையில கொடுத்து இங்க பாருங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணி அவன் மொபைல கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ சினிமா படம் அந்த என்னது இதுல சொல்லுவாங்களே, நம்ம வந்து டப்பாங்குத்து டான்ஸ் காட்டின மாதிரி பாருங்க சார், சைனீஸ் ஐடல் வேவ் அந்த வேவ் இந்த இதை ஒன்று காட்டிட்டு அவன் போயிடுறான். அதுக்கு மேல அவனுக்கு தெரியாது இபில என்ன நார்ம்ஸ் இருக்குது, எப்படி உனக்கு பில் பண்ணுவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நல்லா பாத்துக்கங்க, மேனுபேக்சரர் இபி நார்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய மேனுபேக்சரிங் தொழில்நுட்பம் தெரிஞ்சா போதும், அவன் டோட்டலா கிளியர் ஆயிடலாம், ஒதுங்கிடலாம். இடையில இருக்கக்கூடிய இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் அவனுக்கு கொடுத்த வேலையை செஞ்சோமா காசை வாங்கினோமான்னு அவன் போயிடறான். அவ்வளவுதான், 2 பேரும் முடிஞ்சு போச்சா. 3வது யாரு? இபி அவர் செந்தில்குமார் ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப தெளிவா சொன்னாரு, 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. அவனுக்கே தெரியாது, இவங்க எப்படி கொடுப்பான் தெரியாது. அப்போ மக்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் எப்ப தெரிஞ்சுப்பாங்க? அப்ப இதுக்கு என்ன வழி? அப்போ இந்த 2 மக்களை அவேர் பண்றதுக்கும், மக்கள் ஒரு டவுட்டுக்குன்னு போய் கேட்டா அதை சொல்றதுக்கும் யார் இருக்கணும்? ஒரு நோகம், இந்த தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவரை ஒரு எனர்ஜி ஆடிட்டருங்கிற அடிப்படையிலையோ இல்ல இபி லைசன்ஸ் ஹோல்டர்னு முன்னாடி ஒரு சிஸ்டம் இப்பவும் இயங்கிட்டு இருக்குது, இப்ப அதை பல்ல பிடிக்கிட்டாங்க. அப்ப அது மாதிரியான இடையில ஒரு என்ன 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 சொல்றது, ஒரு தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு ஏஜென்சியை இந்த நிர்வாகம் அரசு வந்து உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள வந்து என்ன டவுட் வந்தாலும் பப்ளிக் போய் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம், அவன் கைட் பண்ணுவான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அந்த இது இல்லை.
அதை எம்டியா வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்னா மக்கள் மேல திணிக்கிறான். அவனும் என்ன செய்யறான், பணம் ஓரளவு நிறைய பேர்ட்ட இருக்கு, டக்கு டக்குன்னு சோலார் ரூப்ல தெரியாதவங்க நம்ம கஷ்டப்படுறவங்கள பத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஏமாறுறதுக்குன்னு சொல்றதுக்கு ஏமாத்தக்கூடியவனுக்கு ஈஸியா மக்கள் ஏமாந்துடுறாங்க. நாம அவனை புரிய வைக்கிறதுக்காக கஷ்டப்படும் பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஹெவி டாபிக் எடுத்ததுல மொத்தமே கலந்துக்கிட்டவங்க 15 பேர். இவ்வளவுதான். மக்கள் ஏமாறுறவங்கள தான் நம்புவாங்க. அவனுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றவங்கள மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த சக்சஸ் நினைச்சு செய்யக்கூடியது எல்லாமே தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம். இது எல்லாம் தான் காரணம். இப்போ அடுத்தது வரம் பாருங்க. எதுக்கு நீ இந்த நெட்வொர்க் சார்ஜ் வாங்குற? டேரிஃப் எடுத்துடுங்களேன். கிராஸ் சப்சிடியே கூடாதுங்கிறான். கிராஸ் சப்சிடியை குறைச்சிடணுங்கிறான். அதெல்லாம் அது நிறைய டாபிக் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஒரு மின்சார வாரியம் ஒரு கரண்ட் உற்பத்தி பண்ணி ஒரு யூனிட்டுக்கு என்ன காசு ஆகும், அதான் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. எல்டி என்ன சொல்றான், 8 ரூபா 56 பைசா. ஒரு யூனிட் காஸ்ட் 8 ரூபா 56 பைசா. இதுக்கு மேல நீ 20% வேணா நீ சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாம்ஸ் இருக்கு. அது வேற வழி இல்லைன்னா 20% சார்ஜ் பண்ணிக்கோ. இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன ஒரு யூனிட் எவ்வளவு காசு யாருக்கா தெரியுமா? 11 ரூபாய் 80 பைசா. எத்தனை % ஜம்ப் ஆயிருக்கு? 8 ரூபா 56 பைசா ஒரு யூனிட்டுடைய ஆவரேஜ் காஸ்ட் இருக்கிற போது எல்டி சர்வீஸ் வீட்டுக்கான கட்டணம் 11 ரூபாய் 80 பைசா. அதாவது 139% கூடியிருக்கு. 39% கூடியிருக்கு. அவன் என்ன சொல்றான், ரூல் என்ன சொல்லியிருக்கான், 20% தான் இருக்கணுங்கிறான். அவனை நீ அதே மாதிரி டெம்பரரி சப்ளை. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவனுக்கு ஒன்று பனிஷ்மெண்டா? வீடு 152% அவன் சார்ஜ் பண்றான். எல்லாமே வயலேஷன். சாரி, எல்டில பாருங்களேன். டாரிஃப் 1 வீட்டு சர்வீஸ். கமர்ஷியல் இவன் கமர்ஷியல் என்ன தெரியுமா போட்டுதான், கமர்ஷியல் சொல்லாம வணிகம்னு சொல்லாம அதர்ஸ். எப்படின்னா லேவிஷ். ஒரு பெட்டிக்கடைக்காரன் இவனுக்கு எல்லாம் லேவிஷா தெரியுது. ஏதோ அவன் அதர்ஸ். அவனுக்கு எவ்வளவு பண்றான் பாருங்க, 120% அவனை சார்ஜ் பண்றான். டெம்பரரி சப்ளைக்கு 152%. அப்புறம் பேட்டரிக்கு 111%. குடிதண்ணீருக்கு அவன் எவ்வளவு சார்ஜ் பண்றான்? 2A எஸ் 8 ரூபா 55 பைசா. அதுவும் 100%க்கு மேலதான். மோராலஸ் 100% அதுக்கு மேல இருக்கு. சோ இது மாதிரி. ஆனா HTA பாருங்க, ஹை டென்ஷன் வோல்டேஜ் இருக்கக்கூடியவனுக்கு 114%. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் 155% சார்ஜ் பண்ணும். மீது எல்லாமே 96. ஹை டென்ஷன் வோல்டேஜ் இருக்கிறவனுக்கு கம்மியாகவும், லோ டென்ஷன்ல உள்ள கன்சியூமருக்கு அதிகமாகவும் சார்ஜ் பண்ணதும் இல்லாம ஒரு சோலார போட சொல்லி அதுல போய் டாக்ஸ், நெட்வொர்க் சார்ஜஸ், பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன், பெனால்டி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி அவன் இது ஒரு சீட்டிங். அடுத்தப்பல என்னன்னா, சார் நான் நிறைய அவங்க ஒவ்வொருத்தருடைய சோலார் பிளான்ட் ஓனருடைய டேட்டா ஷீட்ல எடுத்து பாக்குறேன். 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 கிலோவாட் போட்டுக்கிறான், 10 யூனிட் உற்பத்தி ஜென்ரேட் பண்ணிருக்கு. 3 வருடமா அப்படி இருக்கு. அவேர்னஸ் இல்ல. 5 கிலோவாட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவன் 3.25 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கான். அவன் யாரு போட்டிருப்பான்? இண்டஸ்ட்ரியில் அவன் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனரா? கிடையாது. அவனுக்கு என்ன ரிட்டர்ன்? அவனுக்கு என்ன தெரியும்? டிரான்ஸ்பரன்சி இல்ல. சார் கேட்டாரு முதல்ல, இதுக்கு என்ன தீர்வு, என்ன பிரச்சனை, எதுக்கு இது, என்ன காரணத்தினால இப்படி வந்திருக்குன்னு. டிரான்ஸ்பரன்சி இல்ல. அவன் கையில இருக்கணும். கண்டிப்பா 10ல 3 பேர் 5 பேராவது அந்த பில்லை பார்ப்பான். ஓஹோ இவ்வளவு ஜென்ரேட் பண்ணிருக்காமா, அட்லீஸ்ட் நீ ஜென்ரேட் பண்ணல ஜீரோடான்னு தெரிஞ்சாலாவது அவன் ஷாக் ஆகும். அவன் அதுல நிறைய பேர் விழிப்புணர்வு இருக்கும். கம்பெனிக்கான கூப்பிடுவான், ஃபயர் பண்ணுவான். டேய் நீ என்னடா நீ இவ்வளவு சொன்ன, நீ ஜீரோ வந்திருக்கு எனக்கு. சார் 5 யூனிட் உற்பத்தியா இருக்கு சார். ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவன் சீட்டிங் ஆயிருக்கான். அவனுக்கு தெரியாமையே 10 lakhs சீட்டிங் பண்ணிருக்கான். இது மோசமான பாலிசி, மோசமான இம்ப்ளிமெண்டேஷன்.
டியூ டு ஹராஸ்மெண்ட் பை டான்ஜெட்கோ அபிஷியல்ஸ். அப்படிதான் சொல்லணும். உனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆள் இல்ல, எனக்கு இது இல்லைன்னு எவரும் எந்த காரணத்தையும் இங்க பப்ளிக் டொமைன்ல சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஏன் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, உனக்கு எல்லா சட்டப்படியான அனைத்து அதிகாரங்களும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரி என்றால் அவனுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான அனைத்து சட்ட இதுகளும் அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இடம் காலியா இருக்குது, ஆள் இல்லைன்னா பிரைவேட்ல ஆளை என்கேஜ் பண்ணி அவனுக்கு ஹானரேரியம் கொடுக்கறதுக்கு அதுவும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. எனக்கு ஆள் இல்ல, எனக்கு தெரியல, இதெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல். சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஓம்பா நீ லோக்கல்ல நீ என்ன பண்ணு வேலை பாருங்க, இதே மட்டும் போ. உனக்கு தொழிற்சங்கம் அவ்வளவு உரிமை கொடுத்துருக்கு. என்ன சார் 365 நாள்ல அவன் எத்தனை நாட்கள் வேலை பார்க்கறான்? எவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கிறோம். பட் எதையுமே எல்லா ஃபெசிலிட்டியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆள் இல்லை, நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு சொன்னா அவன் எதுக்கு அவன் லாயக்கவன்? இவ்வளவு இர்ரெகுலாரிட்டிஸும் காமன் பீப்புள் தலையில வந்து விடியுது. ஒரு பக்கம் அரசு தொழில்நுட்ப வளர்ச்சி, பாலிசி, நாங்க இதை கொள்கையை விளக்குறோம், விரிவாக்குறோம், வெற்றி காண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு தெரியும். இவன் ஈவுகாரம் வந்து எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நீ பார்த்துக்கோங்கிறான். மேனுபேக்சரர் அவன் நோவே கனெக்டட் அடித்தட்டு மக்கள். இடையில மாட்டிக்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் பிரச்சனைக்கு அவளே சார் ஏன் லெவல் முடிஞ்சிச்சு சார், நீங்க காசு கொடுத்தீங்க, எங்க பாருங்க உங்க மொபைலே காட்டிட்டேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இது உற்பத்தி, எப்படி இது உற்பத்தி, இது வந்து நீங்க கன்சம்ஷன். கிளீனா இருக்கு பாத்தீங்கன்னா, கிளீனா தெரியுதா, கிராப் தெரியுதா, எப்படி வெள்ளை குதிரை தெரியுதா, வெள்ளையத்துக்கு காட்டி அவன் போயிடலாம். எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் செந்தில்குமார் சர்வீஸ்ல இருந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதமா அவருக்கு ஜென்ரேஷன் இல்லை, அவருக்கு 2800 ரூபாய் பில் வந்திருக்கு. என்னடா இப்போ ஒரு வருஷமாக ஃபைட் பண்ணி இப்பதான் பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கிறோம், திருப்பி அடுத்த மாசத்துக்கு இப்படி வந்திருக்கேன்னு என்னன்னு பார்த்தா ஜென்ரேஷன் உண்மையிலேயே ஜீரோ. எப்படி ஜென்ரேஷன் நில் ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபேஸ் வந்து சப்ளை இல்லை. அப்போ ஒரு ஃபேஸ் சப்ளை இல்லைன்னா ஜென்ரேஷன் காட்டாது. அப்போ டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு உள்ள. அந்த இன்வெர்டர்ல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அவர்கிட்ட சொன்ன உடனே, அப்புறம் அவரு கம்பெனிக்காரனை கூட்ட உடனே அவன் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு, இல்ல சார் நாங்க சரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ஃபேஸ் செலக்டரை வந்து வாங்கி மாட்டிருக்கான். அப்ப ஏன் அதை முதல்ல செய்யல? அப்ப இது மேண்டேட்டரி தானே. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த டிசைனை யாரு அப்ரூவ் பண்றது? அப்ப எதெல்லாம் மேண்டேட்டரி, இதை யாரு என்ஷூர் பண்ணது? இபி தானே என்ஷூர் பண்ணணும் இல்லையா? ஏன் ரோல் இல்லையா? அப்ப எதுக்கு 10,000 ரூபாய் வாங்குறேன்? ரசீது போட்டு 10,000 ரூபாய், ரசீது இல்லாம 10,000 ரூபாய் ஏன் வாங்குறேன்? அப்ப உனக்கு அந்த ரோல் இல்லைன்னா அரசு, மாநில அரசோ மத்திய அரசோ யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணியிருக்காத சொல்லுங்க. எதை எடுத்தாலுமே நியூசன்ஸ், எல்லாமே கொண்டு போய் அடித்தட்டு மக்கள் தலையில கொண்டு போய் பொறுப்புல ஒப்படைச்சிடுறது. டேரிஃப் பிக்ஸ் பண்ணது தப்பு, நெட்வொர்க் சார்ஜஸ் வாங்குறது தப்பு. அவனை ஜெனரேஷனை ப்ரூவ் பண்ணி காட்டு. யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணும்? ஜெனரேட்டர் கொடுத்துருக்கணும், ஜெனரேட்டர் இல்ல சாரி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இருக்கணும், இல்ல இந்த மேனுபேக்சரர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த இதை கோஆர்டினேட் பண்றது தான் டெடான்னு ஒரு தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிங்கிறது ஒரு அமைப்பு, அரசுடைய அமைப்பு. அவங்க தான் இந்த மேனுபேக்சரர், அந்த சர்வீஸ் கான்ட்ராக்டரை வந்து அப்ரூவ் பண்றாங்க. அவன் அப்ரூவ் பண்ண எம்பேனல்டு கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் 10 கம்பெனி, 20 கம்பெனி, 30 கம்பெனியை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி டெக்னிக்கல் இதெல்லாம் செக் பண்ணி அவனுக்கு அமௌண்ட், அவன் சொல்ற அமௌண்ட் குவாலிட்டிக்கு அவனுடைய டிசைன் ஃபேக்டர் அடிப்படையில், அவன் மெட்டீரியல் அடிப்படையில் வந்து 1 லட்சம், ஒரு கிலோவாட்டுக்கு 90,000, 75,000, 1 லட்சம், 1,10,000 மாதிரி ரேட்டை அப்ரூவ் பண்ணி டிக்ளேர் பண்றாங்க. மக்கள் வந்து யாருக்கு வேணுமோ எந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி என் கம்பெனியை அவன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல, அவன் எடுத்துக்கிறது இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. அவன் என்ன சொல்றான், அவன் டேஞ்சருக்கு கையில கொடுத்துறான். டேஞ்சருக்கோ இவன் எடுத்துக்கிறது இல்லை. என்னது கொள்ளுக்கு மட்டும் வாயை திறக்கிறான், மற்றபடியே வாயை முடிக்கிறான் எல்லாவனும். ஓகே சார், வேற யாராவது? மொத்தத்துல நீங்க இதுவரையிலும் பேசினதுல இருந்து ஒரே ஒரு மேட்டர் தெளிவா தெரியுது சார். இந்த கன்சியூமருங்கிற இழிச்சவாயம் இருக்கிறான் இல்ல, அவன ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் என்னென்ன பண்ண சொல்றாங்க,
பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சோலார் பேனலை போட சொல்றாங்க. உற்பத்தி பண்றத அவங்களே எடுத்துக்கிடுறாங்க கன்சியூமருக்கு கொடுக்கறதுக்கு. அதோட நின்னா கூட பரவாயில்ல, நெட்வொர்க் சார்ஜஸ் ஒண்ணு போட்டு இவங்க உற்பத்தி எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா நெட்வொர்க் சார்ஜஸ் வாங்கிடுறாங்க. ஆக இந்த கன்சியூமர் செலவு பண்ணி போட்டுட்டு ஈபிக்கு இலவசமா மின்சாரம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நீ எங்கிட்ட இருந்து இலவசமா மின்சாரம் வாங்கினதுனால நீ இதை கூட ஒரு டொனேஷனா வச்சுக்க அப்படின்னு இவங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற நிலைமை தான் இருக்கு. இதுல பாலிசிங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை. ஸ்கீம் எல்லாம் நல்ல ஸ்கீம் தான் சார், நடைமுறைப்படுத்தல உள்ள பிரச்சனை தான் இது. இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ரொம்ப பேருக்கு தெரியலன்னு. ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்களும் ஒரு மனுஷன் தானே, ஏன் அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட செயல்படுறீங்க, தெரிஞ்சுக்கணும். அவன் அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு அன்னைக்கு வருமானம் வருதா வசூல் வருதா அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் எதுக்கு, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது கன்சியூமர் தானே, அவன் கேடு கட்டு போனா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை. இதுக்கு இவரு சார் செந்தில்குமார் சார் மாதிரி ஆட்களை யாராவது 1-2 பேர் கிடைச்சாங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல சீட்டிங், ஃபோர்ஜரி, ஃப்ராடு எல்லாத்தையும் போட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றது தான் விடிவு காரணம். அந்த மாதிரி ஃபைல் பண்ணி இந்த மேட்ரை எக்ஸ்போஸ் ஆகணும். அது வரையிலும் இவனை எதையும் கண்டுக்க மாட்டார். யாராவது ஒரு, அதாவது எல்லாரையும் சேர்த்து போடக்கூடாது, ஏதாவது ஒரு சர்க்கிள்ல மட்டும் எடுத்துக்கணும். சர்க்கிள் அந்த எஸ்சி இருக்கிறான் இல்ல, எஸ்சிக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். கொடுத்து அவனே ரெஸ்பாண்டண்டா வச்சு அவனே ஆன்சரபிள் ஆக்கி அவனை பதில் சொல்ல வைக்கணும். ஒரு இடத்துல பண்ணா போதும். நீங்க ஒட்டு மொத்தமா பிடிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா வேற யாருக்காவது அவனை கடத்தி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இது இந்த எஸ்சி தான் பதில் சொல்லி ஆகும். ஏஇஏ ஏடிஇ உங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அது அவங்களுக்கு தேவை அந்த வசூல், அன்னாட வசூலை மட்டும் பார்த்துக்கணும். அதான் அந்த செட்டப் அப்படி போயிடுச்சு. ஸ்டாஃபை பொறுத்தவரையில நியூ டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா வேண்டாமா? சார் சொன்னாரு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது ட்ரைனிங் இல்லாம எந்த டெக்னாலஜியை சார் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும்? இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிடுறாங்க. இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு 4-5 பேர் போறானுங்க, ட்ரைனிங் போறானுங்க, நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அவன் விருந்து சாப்பிட்டா எலக்ட்ரிசிட்டி போர்டு, என்டிஆர் எலக்ட்ரிசிட்டி போர்டு ட்ரெயின் அப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கம்பெனிக்காரனை விட்டு, மேனுஃபேக்சரையோ அல்லது சர்வீஸ் ப்ரொவைடரையை விட்டு அவனை வச்சா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம் இல்லை, என்னென்ன இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறது அதையும் சொல்றது இல்லை. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஹைகோர்ட்ல போட்டு அல்லது சீட்டிங்னு போட்டு கிரிமினல் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஏசி பை நேம் போட்டு தாளிச்சாச்சுன்னா அப்பதான் இதெல்லாம் சரி வரும். இல்லாத வரையிலும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது தொடர்கதையா இந்த கன்சியூமர் எல்லாம் போட்டு சப்ரஸ் பண்ணிட்டு திருடன் திட்டு சொல்லி போட்டு கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க போறோம். சார் செந்தில்குமார் சார், நீங்க இல்ல அது கரெக்ட் தான் சார். என்னன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் நம்ம திருத்தினா முடியாது சார். சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ். இப்ப அந்த கேஸ் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொலை கேஸ் நடந்தாலே ஒரு நாள் தான் சார் நியூஸ், 1 hour தான் நியூஸ், நெக்ஸ்ட் கொலை அப்படி போயிடுது. இது நம்ம எனக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லாம மேக்சிமம் பீப்புளுக்கு போயிட்டு அந்த மினிமமான டைம், சார் சொல்ற மாதிரி மினிமமான டைம், நான் ஜென்ரலாவே போட்டு ஒரு யூடியூபரை காசு கொடுத்தாச்சு, அந்த யூடியூப் நல்ல எவன் ஃபேமஸா இருக்காரோ அவரை வச்சு கூட நம்ம இபிஎல் இது பாருங்க, உங்களுக்கு மீட் ரீடிங் வந்துச்சுன்னா டிஃபரெண்டா இதை போய் பாயிண்ட் அவுட் பண்ணி போய் கேளுங்க, இல்ல சிஜிஆர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஒரு 10 கேஸ் 100 கேஸ் உள்ள போகணும்னா மட்டும்தான். இல்ல அதான் என்னன்னா இதை நம்ம இப்ப கேஸ் போட்டு அவனை ஒருத்தரை மட்டும் பழி வாங்க கூடாது சார். நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கன்சியூமர் எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜ் பழி வாங்குறது இல்ல சார். இது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க சொல்ல
நான் அதுக்கே ஒருத்தனை சொல்ல பலி உங்களுடைய கொடுத்தால் ஒருத்தனை பலி கொடுத்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அதனால ஒண்ணு பயனடை போறது சார், வந்து ஆயிரக்கணக்கான ஒண்ணுமே இல்ல சார். இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப டிபேட் வந்து பாத்தீங்கன்னா கறி சாப்பிடுறது சிக்கன் சாப்பிடுறது பத்தியாவது டிபேட் இருக்கு ஒழிய எந்த ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியமா தேவைகள் எதுவுமே டிபேட்ல வரவே வர. நீங்க எந்த சேனல்ல வேணா பாருங்க. எது எது நாட்டுக்கு தேவை இல்லாததோ அவன் ஏறினா இவன் இதை சாப்பிட்டான், அவங்க பேசல இந்த போட்டோ டிபேட் இதுதான் பேசுவாங்களே ஒழிய மக்களுக்கு தேவையான ஒரே டிபேட். இப்ப எக்கனாமி இப்ப நேத்து பட்ஜெட் அதை பத்தி டிபேட் பாத்தீங்கன்னா உண்மையான டிபேட் ஒருத்தர் 2 பேரை தவிர்த்து நீங்க தனியா பிரைவேட் யூடியூப்ல தவிர்த்து தேடினால் ஒழிய ஜென்ரலா நமக்கு வரக்கூடிய அனைத்து செய்திகளும் வடிகட்டப்பட்ட செய்திகள் தான். நான் என்ன சொல்லுவேன்னா என்ன மாதிரி டேரக்ட் கன்சியூமர் போய் சேரணும், அவ்வளவுதான் என் மோட்டிவ். டேரக்ட் நம்ம கேஸ் போடலாம், இது போலாம், சக்சஸ் பண்ணலாம், டைரக்ட் கன்சியூமருக்கு போய் சேரணும். ஓகே ஓகே செந்தில்குமார் சார், செல்வராஜ் சார் வந்து என்ன இதுல எந்த அடிப்படையில அதை சொன்னாருங்கிறத நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் பண்ணிடுறேன், உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. எந்த அடிப்படையில நாங்க அவர் அந்த பாயிண்ட முன் வச்சாருங்கிறதுக்கு வந்து நாம சொசைட்டில என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்றது 100% உண்மை, அது தெரியும். அதனாலதான் நாம வேலை வெட்டி இல்லாம இதை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் இதை ஆரம்பிச்சிருக்கோம்? ஏற்கனவே மீடியா எல்லாமே, மீடியால இருந்து பிரஸ், நியூஸ் பேப்பரு, குமுதம் மாதிரி உள்ள வார இதழ்கள், மாத இதழ்கள், டெய்லி இதழ்கள், மார்னிங் ஈவினிங் இதழ்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம உட்கார்ந்துட்டு மாங்கன்னு இந்த வேலையை செய்யறோம். கரெக்டுங்களா? அது செய்யலைங்கிறதுக்காக இதை செய்யறோம், புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க சொன்னீங்க அவன் எதாவது பேசவே மாட்டேன்றாங்க. பேசாதவன்கிட்ட போய் ஏன் முண்டி மண்டையை உடைக்கணும்? பேசுறவனுக்கு வரமாட்டேன்றாங்களே. நாங்களும் 3 மாதமா எங்களுக்கு எங்க சக்திக்கு என்ன இருக்குதோ அதை விளம்பரப்படுத்துறோம். அப்போ நீங்க ஒரேடியா வந்து மக்கள்கிட்டையும் குறை இருக்கு, எங்க இருக்குதோ. இப்ப எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? ஏன் ஜீவானந்தம் சார் நம்ம யூடியூப்ல போட்டோம், எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? 300 பேர் வரைக்கும் பார்த்திருக்காங்க. அந்த 300 பேர்ல ஒரு 100 பேரா வந்திருந்தா கூட நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம தள இருக்கு, தளத்துல யாரோ நல்லவங்க நல்ல நினைப்போடி இந்த நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஆர்வத்துல முயற்சியில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவன் செய்யலேன்னு சொன்ன அவன் டிவியை போட்டுதான் அவன் வீட்டுல வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். எவன் அதை சொல்லலையோ அந்த டிவி தான் பாக்குறான். அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஒரு விஷயம். 2வது, ஏன் வந்து சம்பந்தப்பட்டவங்க, இப்ப நான் வந்து இது வரைக்கும் ஒரு 40-50 கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் சார். 50 கேஸ்ல ஒரே ஒரு கேஸ் தவிர்த்த 49 கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டான். ஏன்னா என் மூஞ்சி சரியில்லை, என் மூக்கு சரியில்லை, நான் போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லை, நான் லாயக்கு இல்லை, நீ யோகியதை இல்லை. அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கா, லோக்கல் ஸ்டாட்டிங் தான். நான் லோக்கலா இல்லை உங்களுக்கு, நான் ரவுடியா இல்லை, நான் புறம்போக்கா இல்லை, நான் முள்ள மாதிரியா இல்லை, அதனால நான் am fit for that case. ரிஜெக்ட் பண்ணிருக்கான். புரியுதுங்களா? ஏன்? நாம் நேரடியா பாதிக்கலையா? அப்போ அதுக்காக இப்ப நான் கேஸ் நடத்திருக்கேன், என்கிட்ட ரூபாய் இல்ல, நான் எப்படி 1.5 லட்சம் ரூபாய் போட்டு ரூட்டா போட்டு நான் கஷ்டம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூனியத்தை நானே வைக்கணும்னு அடுத்தவனுக்கு சூனியம் வைக்கிறாருங்கன்னு நான் சொல்றேன். அப்ப நானே இந்த சூனியம் முடியுமா? முடியாது. நீங்க ஊர்ல எல்லாம் இப்ப நடக்குதா என்னன்னு தெரியல. 4 பேர் 50 பேர் கூடி இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த குடு உடுப்பக்காரன் மேஜிக் பண்ணுவான் பாருங்க, இங்க பாரு பாதியில போனீங்கன்னா ரத்தம் கட்டி சாவேணும், அந்த மாதிரிலாம் சொல்லணுமா? அப்படியே சொல்லணும்? அதெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் நான் இப்ப நம்ம இதை பேச வந்தேன். அதான் பேசுறேன், நீங்க சொன்ன கரெக்ட் தான். அப்ப யாரு செய்யணும்? நான் அதான் ஏமாறுறேன்னு ஏமாத்துறவங்க தான் ஏமாறுறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு அப்ளிகண்ட் வேண்டியிருக்கு, ஒரு பெட்டிஷனர் தேவைப்படுது. யாரு? சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, எய்தர் 1 or many வரணும். 1. 2வது, அவங்க ஒரு பைனான்சியல் சப்போர்ட் கொடுக்கணும். எப்படி? எங்களுக்கு நமக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டாம், ஒரு லாயரை அவங்களே என்கேஜ் பண்ணிக்கணும். எல்லா டெக்னிக்கல் டேட்டாவும், ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன சொல்லுது எல்லாத்தையும் நாங்க வழிநடத்துக்கு தயாரா இருக்கிறோம். நான் என்ன சொல்றோம், நம்ம தயாரா இருக்கிறோம். அப்போ ஒண்ணு அவங்க லாயரை என்கேஜ் பண்ணிக்கணும், இல்ல அவங்க லாயர்களை வச்சு அவங்க டைரக்டா கொடுத்துருக்கணும். நம்ம இதுல எதுவுமே இன்வால்வ் ஆகல. நமக்கு வேண்டியது இந்த இர்ரெகுலாரிட்டிஸ், இந்த சீட்டிங் எக்ஸ்போஸ் ஆகணும்.
அப்ப இந்த எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அது பலி கிடையாது, அது ஒரு பெருமை. 150 கோடி பேர் மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில லட்சங்கள்ல தான் ராணுவ வீரர்கள் வந்து வந்து ராத்திரி பகலும் பணியாற்றான். அப்ப அவன் பலி நம்ம நினைச்சுக்க முடியுமா? நினைச்சுக்க முடியாது. அப்ப இது அவன் ஈபியில ஏமாறதுக்கு லட்சக்கணக்கில் ஏமாறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பட் எத்தனை பேர் முன் வராங்க? அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? அப்ப எவ்வளவுதான் நம்ம கேட்கறது? பட் இந்த கேஸ் எல்லாமே நாம எடுத்துட்டு போனோம்னா அது சக்சஸ். தோக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. யாரும் முன் வரல. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப ஒருவேளை இப்ப நான் இந்த மாதிரி பைனான்ஸ் இதெல்லாம் கமிட்மெண்ட்னு சொல்லிட்டோம்னா அடுத்த தடவை இந்த கூட்டம் வராம போயிருமோங்கிற ஒரு பயம் வேற இருக்கு. நான் ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன். அதெல்லாம் நாங்க இதுவரைக்கும் அதை முன்னெடுக்கவே இல்லை. நாங்க செய்யல. நாங்க தான் ஜாம்பவான்க, நாங்க தான் இதை செய்யணும்னு சொல்லவே இல்லை. எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குங்கிற எக்ஸ்போஸ் பண்றோம். யாரு வேணாலும் எந்த நேரம் வேணாலும் ஹெல்ப் கேளுங்க, எங்களுக்கு ஹெல்ப் கொடுக்குறேன், நீங்க ஃபைட் பண்ணுங்க. எங்களுக்கு வரவே வேண்டாம். எங்களுக்கு வர எங்களுக்கு ஓவர்லோடு தான் ஆகுது. அதையும் மீறி செய்ய தயாரா இருக்கும். அதுக்காக நான் நம்ம நடிகர் சங்கத்தை போய் அவர் தலைவரை போய் பார்த்து, சார் நாங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போறோம், ஒரு 2 பேர் 2 லேடிஸ் அனுப்புங்கன்னு நான் கேட்க முடியுமா? அதுக்கு நாங்க தயாரா இல்லை. குருசாமி சார் சிரிக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. பட் சீட்டிங் ஒட்டுமொத்த மக்களையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்துறாங்க. இத நம்ம பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு? ஒண்ணு, உங்களுக்கு அவேர்னஸ் நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க ஷேர் பண்றோம். நீங்க கேஸ் நடத்தலாம். நீங்க என்ன யார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இல்ல எனக்கு அது முடியாது, நாங்க அட்வொகேட்டை நாங்க அரேஞ்ச் பண்றோம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, வி ஆர் ரெடி. ஸோ இது எங்கேயாவது ஒரு இடத்துல நாம சந்திக்கணும். மீட் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதர்வைஸ் அதற்காக நாங்க பேசாம இருக்க போறது இல்லை. இப்போ நம்ம செந்தில்குமார் சார்ட்ட உள்ள கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி நாங்க இது வரைக்கும் ஒரு 65 கன்சியூமருக்குள்ள டேட்டாவை எடுத்து நாங்க அனலைஸ் பண்ணிட்டோம், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ உட்காந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அந்தந்த ஏஜென்சி கொண்டு போய் என்ன பண்றான், அந்த நீலகண்ட பிள்ளை, செல்வராஜ், ஜீவானந்தம், இவங்களுக்கு இதே பொழப்புப்பா, லெட்டர் கொடுத்தானா சரி போ அங்க போட்டுறான். அந்த ஒண்ணுதான் எங்க உழைப்பும், எங்களுடைய ஆர்வமும், எங்களுடைய எதிர்பார்ப்பும் வீணடிக்கப்படுகிறது. அப்போ நாங்க இல்லாத இன்னொரு நபரை வச்சு மூவ் பண்ணோம்னா ஒருவேளை சக்சஸ் ஆகலாம். இதுல நிறைய விஷயங்கள் ஒருவேளை டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இல்ல. ஏன்னா இப்போ ஒரு 6000 ரூபாய்க்கு சோலார்ல உற்பத்தி பண்ணியாச்சுன்னா, 6000 ரூபாய் ஒர்த்துள்ள எனர்ஜியை உற்பத்தி பண்ணியாச்சுன்னா, அவன் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டுறது 10,000 15,000 நெட்வொர்க் சார்ஜஸ். எப்படி சார் இது 6000 ரூபாய்க்கு உள்ள மின்சாரத்தை உற்பத்தி பண்றது நெட்வொர்க் சார்ஜஸே 10,000 15,000 20,000 போடுறேன். இது எந்த வகையில சேர்த்தி, எந்த வகையில நியாயம்? இதெல்லாம் கோர்ட்ல அழகா தள்ளி விட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இப்ப ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு கேஸ் என்னன்னா, இவங்க அந்த வக்கீலுக்கு அந்த மேட்டர் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸ் எடுத்துட்டு போனவங்க எந்த அளவுக்கு தெளிவா இருந்தாங்கன்னு தெரியாது. சும்மா மேலோட்டமா இது பண்ணியாச்சுன்னா அவங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுவாங்க கோர்ட்ல. போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் எந்த மாதிரி பண்ணிக்குவோம், பழசுக்கு எல்லாம் வேண்டாம். கிட்டத்தட்ட அது ஒரு கட்ட பஞ்சாயத்து தான். அந்த மேட்டர்ல உள்ள போய் அந்த மேட்டருக்கு என்ன செய்யணுங்கிறத யோசனை பண்ணி, அல்லது தேவைப்பட்டா கன்சல்டேஷன் தேவைப்பட்டா அந்த ஜட்ஜி அழகா அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்பாயின்ட் பண்ணி அவங்க மூலமா தெரிஞ்சுட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு தீர்ப்பு, அவருக்கு தெரிஞ்ச அளவுல என்ன. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோர்ட்ல இருக்கிறது வக்கீல் என்ன அங்க பிரசன்ட் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் தீர்ப்பு. டெக்னிக்கல் மேட்ரு சாதாரணமா யாரும் டெக்னிக்கல் பீப்புளை தவிர தெரியாது. மீதி எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுக்கிடலாம். யாரு வேணாலும் சட்டம் படிச்சுக்கிடலாம், இல்ல வேற ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சுக்கிடலாம். ஆனா டெக்னிக்கல் பீப்புளால மட்டும்தான் முடியும். அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும், அதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லது அதுல ஒரு ட்ரெயின் அப் ஆகணும். இப்ப அந்த சாஃப்ட்வேர்ல போறாங்க,
என்னெல்லாமோ படிச்சவங்களை எல்லாம் சாஃப்ட்வேர்ல கொண்டு போடுறான். அப்படியே அவன் எடுத்துக்கிட்டான். அவன் சாஃப்ட்வேர்ல ரெடி பண்ண முடியும்? இல்ல. அவன் 6 மாசம் 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆப்பான். அதேதான் எந்த ஃபீல்டுல எடுத்துக்கிட்டாலும் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அந்த லைன்ல கொண்டு வரணும். இது வந்து இவங்களெல்லாம் இந்த இப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த இன்ஜினியரும் இதுக்கு லாயக்கே இல்லை. ஏன்னா எவனுக்கும் சொரணை இல்லை சார். சிம்பிளா சொல்லியாச்சுன்னா அவன் எதுக்கு வேணாலும் ரெடி. அவனுக்கு காசு மட்டும் வரணும். எதையும் செய்வான். எதையும் செய்வான்னா அதுல நிறைய அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நிலைமை, சீரழிஞ்ச ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்க சொல்றது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்கு. நெட் மீட்டரிங்னு சொல்றீங்க. ஆக்சுவலா என்ன நெட் மீட்டரிங்னா, உற்பத்தி ஆனதுல எவ்வளவு கன்சியூம் பண்ணி இருக்கிறாங்களோ அதை போக பேலன்ஸ் நெட்டா இருக்கக்கூடியதை மீட்டரிங் பண்ணி அதுக்கு இது பண்றது, கிரெடிட் கொடுக்குறது. அதானே சார்? ஆமா ஆமா. உற்பத்தி இப்போ 100 யூனிட் இருக்குன்னா 50 யூனிட் கன்சியூம் பண்ணியிருந்தாங்கன்னா பேலன்ஸ் 50 யூனிட்டுக்கு வந்து ஜென்ரேட் பண்ண ஆளுக்கு அந்த காசை கொடுக்கணும். 2 ரூபாயோ 3 ரூபாயோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்றது. அதாவது உற்பத்தியில உபயோகப்படுத்தின போக நெட்டா மீதம் இருக்கக்கூடியதுக்கு சார்ஜ் இது பண்றது. அது வந்து இந்த கன்சியூமருக்கு தான் வரும். அது நெட் மீட்டரிங். நெட் டேரிஃப்ங்கிறது இதுல கழிக்கிறது. அதாவது உபயோகப்படுத்தினதுக்கு தனியா பில்லு போட்டுறது, உற்பத்திக்கு தனியா பில்லு போட்டுறது. அது எதுக்கு இங்க அது தேவையாது? ஐசிடிஎன்னா அது கிரிட்டோட லிங்கான மேட்ரு. எல்டி எங்கேயும் கிரிட்ல கனெக்ட் ஆகுறது இல்லை. ஆக்சுவலா இந்த சோலார்ல உற்பத்தி ஆகிற லோட் இது எனர்ஜினால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல லோடு குறையும். ஏன்னா எல்டில அது டைரக்டா கன்சம்ஷனுக்கு போயிருது இல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போக வேண்டியதே இல்லையே, டைரக்ட் கன்சம்ஷன். அது எடுத்துக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல லோடு குறையதானே செய்யும், குறைஞ்சுதானே ஆகணும். கிராஸ் மீட்டரிங்கிற போது உற்பத்தி எல்லாத்தையும் மொத்தமா கிராஸா மொத்தமா கொடுத்துட்றது கிராஸ் மீட்டரிங். அது என்னமோ அந்த டெக்னிக்கல் டேமை வச்சு ஏதோ ரகசியமா இருக்கிறது மாதிரி எல்லாம் பண்றாங்க, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்குங்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தி கோர்ட்ல இது பண்ணுவாங்கன்னா ஈஸியா. இப்போ 4000 மெகாவாட், 2000 மெகாவாட், 1000 மெகாவாட் வந்து நாங்க ரூட் டாப் சோலார்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பெருமை பீத்திக்கிறாங்க. ஆனா அவுட்புட் இல்ல. அப்ப அது யாரு மானிட்டர் பண்ணது? ஏன் கிடைக்கல? தட் இஸ் நேஷனல் லாஸ், தேசிய இழப்பு. யாருடைய பணமா இருக்கட்டுமே, அது கன்சியூமர் பணமா இருக்கட்டு, இல்ல டிஸ்காமுடைய பணமா இருக்கட்டு. டிஸ்காமுக்கு எங்கே பணம் வருது? மாநில அரசனுடைய பட்ஜெட் உள்ள பணமா இருக்கட்டு, இல்ல மத்திய அரசனுடைய பட்ஜெட் உள்ள எவனுடைய பணமா இருக்கட்டுமே. 100 மெகாவாட் தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்க ரூட் டாப், அதனுடைய சார் ஒரு கன்சியூமருடைய மொபைல் ஆப்பை கொடுத்து அவரு நீ பாத்துக்கலாம் சொல்லக்கூடியவன். அப்ப அவனுக்குள்ள ப்ரொவைட் அவன் வந்து அவன் ஆப் வச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப டோட்டல் அந்த கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்கு, எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்ப இது ப்ராஃபிட் கூட வேண்டாம். அப்ப இவ்வளவு சோலார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவன், இன்ஸ்டால் பண்ணிருக்கிறவன், இவ்வளவு எனர்ஜி ஜென்ரேட் ஆயிருக்கு, கம்மியா இருக்கிற இப்படி அறிவு இல்ல, பொறுப்பு இல்ல. சரி, இவனுக்கு தான் இல்லையே இந்த டேட்டாவை கவர்மெண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியான டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். எங்கேயாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணானா? சார் இன்னைக்கு டேட்டா வந்துருச்சுல சார், டேட்டா எல்லாமே சாத்தியம். ஒருத்தருடைய கன்சியூமர் பிரசியூமருடைய மொபைல்ல அந்த டேட்டா இருக்கிற போது அந்த டேட்டாவை அந்த மேனுபேக்சரருக்கும் சர்வீஸ் ப்ரொவைடருடைய வெப்சைட்ல அவனுடைய சர்வர் கொண்டு போறதுக்கும் டேஞ்சர் சர்வருக்கு கொண்டு போறதுக்கும் எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஏன் மானிட்டர் பண்ணல? மானிட்டர் பண்ணணும். மேனுபேக்சரரை விட்டுருங்க, சர்வீஸ் ப்ரொவைடரை விட்டுருங்க, கன்சியூமரை விட்டுருங்க,
டான்ஜெட்கோ கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். ஏன்? அவனுக்கு டெக்னிக்கல் ஃப்ளா நிறைய இருக்கு. கிரிட் கொலாப்ஸ் ஆயிரும். எஸ், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 90% தான் சோலார் ஜெனரேஷனை கனெக்ட் பண்ணணும். அந்த நெட்வொர்க்ல இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாயிடுச்சுன்னா வேற சப்ளை போ அவன் முடிவு பண்ணி ஆகணும். அப்போ ப்ரொக்யூர்மெண்ட், பிளானிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாருக்கு மேண்டேட்டரி? டான்ஜெட்கோக்கு மேண்டேட்டரி. He least bother about all those things. எதை பத்தியும் கவலைப்படல. இவன் கவலைப்படலைன்னா தமிழ்நாடு அரசு கவலைப்பட முடியுமா? இல்லையே, வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசினுடைய மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பொறுப்பும் சுமையும் சுமத்தப்பட்டிருக்கிறது மின்சார வாரியத்துக்கு. அவனே பொறுப்பற்றத்தனமா செயல்பட்டான்னா வேற யாரும் தமிழ்நாடு மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி, மரபுசாரா மின்சார உற்பத்தியினுடைய என்ன சாதிச்சிருக்கிறோம்னு வேற யார் புள்ளிவரம் சொல்ல முடியும்? இதுதான். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? யாரு முன்னெடுக்கிறது? யாருக்கும் அக்கறை இல்லை. சொந்த பணத்தை போட்டு சூனியம் வாங்கினவனுக்கு அக்கறை இல்லை. இதுதான் நிலை. ஆனா இதுக்கு அப்படியே விட முடியாது. நமக்கு சக்திக்கு முடிஞ்ச நம்ம நடவடிக்கையை நம்ம எடுக்கிறோம். வெளியில இருந்து நமக்கு ஆதரவு கிடைக்குதுன்னா, நியாயமான உண்மையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு ஆதரவு கிடைக்குதுன்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் நாம இதை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும், கொண்டு சேர்க்க முடியும். கடைசியாக அவங்க கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம அதை முடிச்சுக்கலாம் அந்த விவாதத்தை. சார், இப்போ 500 மெகாவாட் வரைக்கும் ரூப் டாப்ஸ் எல்லாரும் போட்டிருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றீங்க. ஸோ அதுல ஒரு 65 கன்சியூமர் வரைக்கும் இந்த ஃபிளால மாட்டியிருக்காங்கன்றத எடுத்தும் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இவங்க கிடைச்ச டீட்டெயில் இன்னும் நிறைய பேர் கூட பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க, அது நமக்கு வராம இருந்திருக்கும். இவங்களுக்கு ஏதாவது நிறைய பேர் இல்ல, சோலார் ஆட்களே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில இத சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அவங்க என்ன பண்ணலாம்? இருக்கு, அதுதான் சொல்றான். அவங்கள கான்டாக்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்குல்ல, அரசினுடைய கொள்கை முடிவுல எந்த தவறும் இல்லை. அரசினுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்காக அவங்க முயற்சி எடுக்கிற விளம்பரப்படுத்தினதையோ எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், அது யாரு மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற புரிதலும் தெளிவும் அரசுக்கு இல்லை. அரசு எடுக்கணும், அவங்களுக்கும் இல்ல. இப்போ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை நாம ஏதாவது கொடுக்கறதுக்கு வழி இருக்கா? அதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காவது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால அவங்க பப்ளிக் தான் கான்டாக்ட் பண்ணோம், யாராவது அதுல கிடைப்பாங்களான்னு பாப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்க தான் எடுத்து அவங்க தீர்வுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த இவங்களை கான்டாக்ட் பண்ணோம், கேஸ் போடுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு அது ஒரு சரி சார். இப்போ இவங்க அவங்க உற்பத்தி பண்றத கிரிட்டுக்கு கொடுக்கற அந்த யூனிட்டுக்கு தான் நெட் மீட்டரிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று, நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறான். அப்போ அவங்க அதை அவங்களுக்கு கொடுக்காம ஸ்டாண்ட் அலோன் மாதிரி அதை யூஸ் பண்ணா அவங்களோட கொடுக்குற ஏரியா குறையும் இல்லையா, கொடுக்குற அந்த யூனிட் குறையும் இல்லையா. அது அவங்களுக்கு ஆன்லைன்ல போடாம ஆஃப்லைன்ல போட்டு பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார். அது அவ்வளவே அது நீங்க செய்யணும்னா சொல்றீங்கல்ல, மேனுஃபேக்சர் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அவனுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வரணும்னா அந்த மாதிரி ஒரு பேக் ஃபயர் இருக்கணும். அரசையும் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தையும் நாம நிர்பந்தப்படுத்துறதுக்காக நாம தயார். ஆனா கிடைப்பாங்களான்னு பாப்போம் சார். அது ஓகே சார். இப்ப அவரை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு பை மந்த்தும் தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை எஜுகேட் பண்றதுல அவரை நீங்க உற்பத்தி பண்றத ஆஃப் கிரிட்ல மாதிரி நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்கு, அதை நீங்க பண்ணிக்கிட்டாவே நீங்க உற்பத்தி பண்ணதை நெட் மீட்டரிங் வழியா கொடுக்கும்போது வரக்கூடிய அந்த நெட்வொர்க் சார்ஜஸை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சார் உதாரணத்துக்கு அது லாங் ஒரு பார்ட் ஆஃப் லாங் லோட ஸ்டாண்டிங் வராது. அது லாங் லாங் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்ல சார் லாங் ஆர்டினரி ஸ்டாண்டிங் வராது. முடியாது சார், அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆஃப் கிரிட் அப்படிங்கிற போது இந்த என்டையர் டிஸ்போசல் மெக்கானிசம் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பப்ளிக் தலையில விழுந்துருது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ நீ இன்ஸ்டால் பண்ணா போதும், கிரிட்ல கனெக்ட் பண்ணா போதும், அது என்ன நடக்கிறது நீ மானிட்டர் பண்ணா போதும், மற்றதெல்லாம் அது பார்த்துக்கணும், அந்த நெட்வொர்க் பார்த்துக்கணும், நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா இது அப்படி இல்லை. நீங்க ஆஃப் ஒர்க்னா என்ன பண்ணுவீங்க? பேட்டரி போடணும். பேட்டரி எத்தனை பேட்டரி தேவையில்லை சார். ஆஃப் கிரிட்ல ஆமாங்க நீங்க ஆமாங்க ஒரு பார்ட் ஆஃப் வேணும் லோட வேணும் டைரக்டா வேணும். வந்து நீங்க ஒரு 3-வே சுவிட்சஸ் மாதிரி வச்சு நீங்க சோலார் பேலன்ஸ் இருக்கும்போது ஒரு பக்கமும், சோலார் லோடு இல்லாத போது சுவிட்சை வந்து மாற்றுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காவும் அதை பண்ணிக்க முடியுமே. லோடு பேலன்சிங் அண்ட் லோடு ரிக்வயர்மெண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய ப்ராசஸ். அது ஆர்டினரி பீப்புள் cannot do it. ஏன் சார் இப்போ இருங்க ஒரு 5 கிலோவாட் சப்ளை வாங்குறாரு, ஒரு 3 கிலோவாட் அவர் வந்து லோடை வந்து சோலாருக்கு போடுறாரு அப்படின்னா சோலாருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லோடு என்னன்னு தெரியும். அதை வந்து அவர் ஸ்டாண்ட் அலோன் பண்ணிக்கலாமே. அப்போ அவருக்கு இந்த மாதிரி தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்றதோ, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலேயும் அவர் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கிறதோ அவசியம் கிடையாது. அது இருங்க, அவர் ஃபைன் கட்டுறத அவாய்ட் பண்ணலாங்கிறீங்க. ம் தேவைக்கு அதிகமா உற்பத்தி வரும்போது அதை என்ன பண்றது? அதுதான் சார் உங்களுக்கு நீங்க 5 கிலோவாட் லோடு வாங்குறீங்க, 3 கிலோவாட் தான் நீங்க சோலார் ரூப் டாப் போடுறீங்க. அப்ப ஆமா வந்து உங்களுக்கு சார். அவ்வளவுதானே வரும். 3 அவ்வளவுதானே வரும். கிலோவாட் யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ம். எங்க உபயோகப்படுறது? உபயோகப்படுத்தவே முடியாதது. ஏன்னா அது நைட்ல தான் ஏசி வரும். ஏசிக்கு எப்படி அது உபயோகப்படும்? சோலார். அது நீங்க வந்து இபி மீட்டருக்கு தான் போயிட போறீங்கல்ல, ஆட்டோமேட்டிக் தானே அது. ஆமா. அப்ப டே டைம்ல அவனுக்கு என்ன கன்சம்ஷன்? டே டைம்ல சோலார் இருக்கும்போது, சோலார்ல இருக்கும்போது உங்களுடைய சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா சோலார்லயே இருக்கும். டே டைம் அது நீங்க கன்சம்ஷன். சோலார் சப்ளை குறைஞ்ச உடனே அது இபி சப்ளைக்கு மாறிடும். அதுக்கு வந்து நீங்க சிம்பிள் ஒரு பொட்டன்ஷியல் சர்க்யூட் போட்டுக்கலாம். டே டைம்ல அவ்வளவு கன்சம்ஷன் இருக்காது. என்டையர் சோலார் ஜெனரேஷனை வந்து கன்சியூம் பண்ற மாதிரி கன்சியூமர் ரொம்ப கம்மியா இருக்கும். மானிட்டர் பண்ண முடியாது சார். அவன் தான் 5 யூனிட் தான் ரெக்கார்ட் ஆகுது. அவனுக்கு கன்சம்ஷன் இருந்தா என்ன இல்லனா என்ன, அவனுக்கு வந்து 3 கிலோவாட்டுக்கு போட்டு 12 யூனிட் உற்பத்தி பண்ணா கூட ஒரு மாசத்துக்கு வந்து 3 × 4னா 120 யூனிட் அவன் வந்து உற்பத்தி பண்ணா கூட அவனுக்கு வந்து எவ்வளவு காட்டுதுன்றீங்க? 5 யூனிட் தான் காட்டுதுன்றீங்க. அது வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு அவன் கொடுக்காத கூட போலாமே. கொடுத்தாதானே அவனுக்கு வந்து நீங்க நெட்வொர்க் சார்ஜ் வாங்குவீங்க. கொடுக்கலன்னா வாங்க போறது இல்லல்ல. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்கன்னா, என்னத்தையோ ஒரு சைஸ்ல செருப்பு இருக்கு, அவன் காலை திணிச்சு பேக் விடு, அவனும் விடு போட்டுன்ற மாதிரி. நீங்க வந்து கன்சியூமர் யாரும் கோர்ட்டுக்கு போறதுக்கு தயாரா இல்ல, ஆனா பணம் கட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. தயாரா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஐடியா. யாராவது 1-2 பேர் கிடைப்பாங்க. அது நமக்கு அவ்வளவு போதும், அவ்வளவுதான். யூனிட் நாம வரணுங்கிறது இல்ல சொல்றாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கிறோமோ, அதை ஏன் ஏத்துக்கல? நாங்க நீங்க ஏத்துக்கிட்டு சொல்யூஷன் சொல்றீங்க. ஏத்துக்கல சார். நீங்க வந்து கன்சியூமர் இந்த மாதிரி வந்து பணம் தொடர்ந்து கட்டிக்கிட்டு 40,000 50,000 போட்டாலும் கேள்வி கேட்காம கட்டிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெனால்டின்ற பேர்ல இதையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு அதுல பிரச்சனை வந்தா தெஃப்ட் ஆஃப் எனர்ஜின்னு வேற கட்டுறாங்க. அதான் சார், அதுக்கு ஒரே வழி கோர்ட்டுக்கு போறது மட்டும்தான். அது நிரந்தர தேர்வு, சரியான தேர்வு அதுலதான் இருக்கும். அப்ப அந்த 65 பேரோட சர்வீஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த 65 போன் நம்பர்ல நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசலாமே. கொடுங்க, இன்னும் ஏன் இந்த மாதிரி இருக்கு, கோர்ட்டுக்கு போக நீ தயாரா அப்படின்னு கேட்போம். நீங்க அந்த 65 போன் நம்பர் கொடுங்க, கேட்போம். அவருக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணட்டும். அந்த 65 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு, நீ வந்து கோர்ட்டுக்கு போக தயாரா இருக்கீங்களான்னு கேட்போம். தயாரா யாராவது ஒருத்தர் வருவாங்கல்ல. சார் 1-2 பேர் கிடைப்பாங்க சார். ஒரே 65 பேரை நீங்க கேட்டுட்டு யாரும் வரலன்னா நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, வேற சப்ஜெக்ட்டுக்கு போலாம். நாம வந்து அதுக்காக வந்து நாம வந்து கெரோசின் ஊத்தி கொளுத்திக்கிட்டு நம்ம வந்து ரோட்ல நிக்க முடியாது. நாம யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள எஜுகேட் பண்றோம், மீட்டிங் போட்டு கூப்பிடுறோம். 300 பேர் அதை வந்து யூடியூப்ல பாக்குறான். ஆனா ஒரு 8 பேர் கூட வரல. 8 பேர் கூட வரலன்னா கூட சரி, ஏதோ வேலை இருக்கு, அவங்களை எஜுகேட் பண்றதுக்கு அவங்க நம்பரை வச்சு கூப்பிட்டு பேசலாம். இந்த மாதிரி நீங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு அவசியம் இல்ல,
நீங்க வந்தீங்கன்னா நாம வந்து ஒரு கேஸ் போட்டோம்னா அது அவேர்னஸ் கிரியேட் ஆகும், உங்களுக்கும் அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரலாம்னு சொல்லலாம். 65 பேருமே கேட்கலன்னா நாம ஏன் அவளை பத்தி ஆமா, கவலைப்படணும்? நம்ம 1 மணி நேரம் டிபேட்லயே ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணி புதைச்சிட முடியாது. நீங்க புதைக்க சொல்றபடி இல்ல. சொல்லல. நீங்க வந்து நீங்க இத பேஸ் பண்ணி ஆணையத்துக்கு லெட்டர் எழுதுறீங்க, அரசுக்கு லெட்டர் எழுதுறீங்க. அது தனி பார்ட் சார். அந்த ஆமா 65 பேரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க வர தயாரான்னு கேட்டா யாராவது ஒருத்தர் வருவாங்கல்ல. பாருங்க, நாங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்களும் தான் இருக்கிறீங்க அதுல. ஸ்மார்ட் மீட்டருக்கு மட்டும் தனியா ஒரு குழு ஆரம்பிச்சு 225 பேரை மெம்பரா சேர்த்தோம். அதுல 50 பேர் புட்டுக்கிட்டு போயிட்டாங்க. 175 பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரைட். இப்போ அந்த சோலார் ரூஃப்டாப்புக்குன்னு ஒரு ஒரு குரூப்பை தனியா ஆரம்பிச்சு அதுல இதுவரைக்கும் 35 பேர் மெம்பரா சேர்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுல மேபி யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர். மீதி அது 30 பேருடைய மொபைல் நம்பரை எடுத்து அதுல அப்லோட் பண்றதுக்கு நான் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு தான் காலைல விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் 1000 வேலை இருக்கு. சோ இல்ல இது இல்ல. இது ஒரு இருக்கு. சோ வேலை நடக்குது. இப்ப அந்த 35 இல்லப்பா, பேர் அந்த சோலார் ரூஃப்டாப் குரூப்ல இருக்கிறவங்கள ஆ, ஃபோன் பண்ணி நீங்க சோலார் ரூஃப்டாப் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஃப்ளா இருக்கா? அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு வந்து ஒரு கேஸ் போடலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். இதுக்கெல்லாம் அப்ப அந்த குரூப்ல இதையாவது இன்னைக்கு பேசுனதையாவது டீட்டெயிலா போடுங்க. இப்படி எல்லாம் எல்லாரும் தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெனால்ட்டியும் கட்டிட்டு இருக்காங்கன்னு. அந்த குழுவுல இல்லையோ? யாரு? கார்த்திகேயன் அந்த குழுவுல இல்லையோ? குழுவுல இருக்கேன் சார். நீங்க ஒரு ஒரு டேரிஃப்லயும் போடுறீங்க. அவர் எவ்வளவு கட்டிட்டு இருக்காருன்னு போடுறீங்க. ஆனா ஆமா. அந்த கட்டிட்டு இருக்க போடுறது வந்து நீங்க வந்து இன்வெஸ்டும் பண்ணிட்டு பெனால்ட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டாலும் அதுக்கு யாருமே ஒரு தம்ஸ் அப் கூட போறது இல்ல. ஒரு சின்ன ரெஸ்பாண்ட் கூட இல்ல. அப்போ இதுல இதெல்லாம் இருக்குன்றத நேர் அவுட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகாவது யாராவது வருவாங்களான்னு பார்க்கலாம்ல. எழுதலாம். அதான் இப்ப இன்னைக்கு மீட்டிங் போட்டா அதுக்கப்புறம் எழுதுறோம். நம்ம லிஸ்ட் நிறைய ஐடியாலாம் இருக்கு. அதெல்லாம் பண்ண போறோம். அதெல்லாம் இல்லைன்னு இல்ல. சரி, சரி. ஓகே, அது ஓகே. நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அடிப்படையில தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். டைம் டைம் இஸ் ஆல்சோ மெயின் ஃபேக்டர் இல்லையா? எல்லாம் பண்றோம். பண்ணாம இல்ல. பண்றோம். சரி. ஓகே டைம் சார். ஆயிடுச்சு. வெரி குட். முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாமா ஆ, எல்லாரும்? முடிச்சிடலாம். குற்றம் ஏதாவது இருக்கா? பேசுறீங்களா? மைக் மைக் ஆன் பண்ணிடுங்க. மைக் ஆன் பண்ணிடுங்க. மைக் ஆன் பண்ணிடுங்க. உங்க மைக் ஆன் பண்ணுங்க. அதாவது இத பத்தி என்ட்ட நெறைய கன்சல்ட் பண்ணாங்க. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாரி தான். நமக்காக ஏச வச்சு நம்மளே சூனியம் பண்ணிக்கிறோமேன்ட்டு வேணான்ட்டேன். அதனால அதுலருந்து நான் இப்ப எஸ்கேப் ஆயிருக்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஓகே. பட் அது இல்ல நம்ம அது நமக்கு சோலார் நம்ம போட வேணாம்னு சொல்லிட்டீங்களா? ஆமா. அது நம்ம கோவிந்தசாமிட்ட மெட்ராஸ்ல இருந்து ஒரு சில இதெல்லாம் கொண்டு சொன்னாரு. அப்ப நான் தைரியம் எடுத்து நான் அத வெ வெ வந்துட்டேன். அது தேவையில்ல, ஏன் தேவையில்லாம நம்ம மத்த பிரச்சனையோட இந்த பிரச்சனையும் சேர்த்து விட்டுக்கிட்டு போடல. ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் ஓகே. யூ. நம்ம எல்லாம் பேசிட்டோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த செவ்வாய்க்கிழமை வேறு ஒரு தலைப்புல நாம இந்த கூகுள் மீட்டிங்ல பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், பொதுமக்களுக்கு தகவல் கொடுங்க. இது அரசியல் சார்ந்த விவாதம் இல்லை. சுயநலம் சார்ந்த விவாதம் இல்லை. பணம் வசூல் செய்யக்கூடிய குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கம் இல்லை. எதுவுமே இல்லை, இல்லை, இல்லை. அப்ப என்னதான் இருக்குன்னு கேட்டால் மக்களுக்கு தொண்டு செய்வோம். நமக்கு தெரிந்ததை மக்களுக்கு ஷேர் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் ஆதரவை வேண்டி கேட்டுக்கொண்டு இதுல நிறைவு பெறுகிறது. வணக்கம். நன்றி.